அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் வரவேற்பேன். அன்பேவா திரைப்படம் தான் நம்ம இன்னைக்கு ஒரு பார்வை. எப்பயுமே ஒரு படத்தை பார்க்கறது கோணம் மாறுபடும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோணம் தெரியும், ஒவ்வொரு ரசனையும் மாறுபடும். இந்த படத்தை இப்படி கூட ரசிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நம்ம நாராயண் சார் சொன்னாதான் நமக்கு புரியும். எப்பயுமே ஒரு படத்தை எடுத்துட்டா எந்த கோணத்துல எப்படி ரசிக்கலாம், எந்தெந்த விதத்துல இதை சொல்லியிருக்காங்க, எவ்வளவு தூரத்துக்கு நுணுக்கமா கவனிக்க வேண்டியது இருக்கு. ஒவ்வொரு ஒவ்வொரு வசனத்துக்கு பின்னாடியும் அது எந்த மாதிரி நகைச்சுவை இருக்கு, எந்த மாதிரி ஆழ்ந்த கருத்து இருக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம நம்ம அப்படி பார்த்துட்டு அப்படி கடந்து போயிடும். அந்த மாதிரி கடந்து போக மாட்டார் சார். இந்த ஒரு படத்தை எடுத்துட்டா அதுல இருக்கிற நுணுக்கங்கள் அவர் சொன்ன பிறகுதான் நமக்கு இப்படியும் பார்க்கலாமா, இந்த படம்லாம் இப்படி ரசிக்கலாமா, இவ்வளவு செய்திகள் இருக்குதா, இவ்வளவு தகவல் இருக்குதான்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா ஒரு 2-3 படம் நம்ம இப்ப 2 படம் நமக்கு ஏற்கனவே அந்த மாதிரி பண்ணாரு. ஒண்ணு நமக்கு காதலிக்க நேரமில்லை. 2வது படம் அடிமை பெண்ணா சார்? இல்ல சார், நாடோடி மன்னன் சர்வர் சுந்தரமும். முதல் படம் சர்வர் சுந்தரம், 2வது படம் நாடோடி மன்னன். அது ரெண்டத்தையும் சார் விமர்சனம் பண்ணாரு. இது விமர்சனன்றதை விட அந்த படத்தை கொஞ்சம் ஆழமா நோக்குது. அந்த படத்துல நிறைய காட்சிகள், ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு காட்சிகளும் வசனங்களும் வரும்போது அந்த வசனங்கள்ல எப்படி ஆழமா பார்த்துட்டாரு. அது உண்மையாவே ரசிக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு ரொம்ப வியப்பாவும் இருக்கும். ஏன்னா இப்படியும் ரசிக்கலாமா அப்படின்ற கோணத்தை நமக்கு கொடுப்பாரு. அந்த வகையில இன்னைக்கு எடுத்திருக்கிற படம் அன்பேவா. அன்பேவா படம்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பாட்டு எல்லாருமே ரசிக்கும். அருமையான பாடல்கள், ரொம்ப அழகான பாடல்கள், அருமையான பாடல்கள், நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு, அது கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும், கலர்ஃபுல்லா இருக்கும் படம். ஒரு கமர்ஷியல் படம்னு வச்சுக்கல, அந்த மாதிரி படம் தான் அது. பெரிய வில்லன்லாம் கிடையாது, சண்டைலாம் கிடையாது, ஒரு மாதிரி படம். அந்த படத்தை பத்தி நாம எப்படி தெரிஞ்சுக்க போறோம் பார்ப்போம். நாராயணன் சார் என்ன சொல்றாரு. சார் நீங்க ஆரம்பிங்க. வணக்கம், வாய்ப்புக்கு நன்றி. அன்பேவா எம்ஜிஆர் சரோஜாதேவி நடித்த கலர் படம் 1966 பொங்கல் அன்று ரிலீஸ் ஆச்சு. இது இந்த படத்தோடைய சிறப்பு என்னன்னா, ஏவிஎம் தயாரிப்பில் எம்ஜிஆர் நடித்த ஒரே படம் இது. அடுத்தது ஏசி திருலோச்சந்தர் இயக்கிய ஒரே எம்ஜிஆர் படம் இதுதான். வேற எம்ஜிஆர் ஏசி திருலோச்சந்தர் வேற எந்த எம்ஜிஆர் படத்தையும் இயக்கவே இல்லை. அதாவது அவர் எம்ஜிஆரை மனசில் வச்சுக்கிட்டு தான் அந்த கதையை எழுதினாராம். எழுதி அப்புறம் ஏஎம்கிட்ட சொல்லி செஞ்சுருக்காங்க. இதை அந்த குமரன் அந்த 3 பேர் இருக்காங்கல்ல, அவர் சில பேட்டியில் சில தகவல் சொன்னார் எனக்கு. தகவல் சொல்லியிருந்தார். அப்புறம் நெட்லேயும் நிறைய தகவல் இருக்குது, அதெல்லாம் சேகரித்து நான் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் நான் அந்த படத்தை பார்த்த பார்வை இருக்கு, அதையும் சேர்த்து இதில் சொல்ல போகிறேன். இதில் முக்கியமானது என்னென்னா, எம்ஜிஆர் அந்த காலத்தில் 75,000லேருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாராம். இந்த படத்துக்கு 3 லட்ச ரூபா டிமாண்ட் பண்ணார். அப்போ ஏவிஎம் செட்டியார் கொடுங்க அப்படின்ட்டாராம். 3 லட்ச ரூபா கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 25,000 ரூபா டிமாண்ட் பண்ணியிருக்காராம். இவர் அந்த புத்தகத்தில் அது மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது குமரனோ ஒரு புத்தகத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த பேட்டியிலே சொல்லியிருக்காரு இந்த படத்துக்கு. அதாவது இதனுடைய படத்தோட பட்ஜெட்டே 30 லட்சம் தான். எம்ஜிஆருக்கு சம்பளம் மட்டும் 3 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட 72 நாள் காட்சி விட்டு ரொம்ப சிறப்பாக முடிச்சு கொடுத்ததாக அவர் சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர் ரொம்ப சிறப்பாக முடிச்சு கொடுத்தாரு இந்த படத்தை. சரி, இந்த படத்தில் என்ன அப்படி விசேஷம்? இந்த படத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, வழக்கமாக எம்ஜிஆர் படங்கள்லாம் எப்படி இருக்கும்? ஒரு ஹீரோயின் இருக்கும், ஆனால் வில்லன் இருக்கும். வில்லன் ஒரு தப்பு செய்கிற வில்லனாக இருக்கும். ஒரு கள்ளக்கடத்தல், தங்க கடத்தல், கொலை செய்கிறவன், கொள்ளை அடிக்கிறவன், இந்த மாதிரி இருக்கும். அவனை தண்டிக்கிற மாதிரி படம் முடியும் சாதாரணமாக. அது மோஸ்ட் ஆஃப் தி படம் கிடையாது. எம்ஜிஆருடைய பல படங்கள் அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த படம் சற்றே மாறுபட்ட படம். அந்த மாதிரி படம் கிடையாது.
இதில் வந்து அந்த தொழில்முறை வில்லன் அப்படின்னு எந்த கதாபாத்திரமும் கிடையாது. இது உண்மையாகவே வந்து ஒரு ரொமான்டிக் காமெடி. எம்ஜிஆர் இது மாதிரி ஒரு ஜானரில் நடித்ததே கிடையாது. ஒரு ரொமான்டிக் காமெடி வந்து பண்ணதே கிடையாது. அதாவது கமலஹாசன், விஜய், அஜித் இவங்க மாதிரி அந்த ரொமான்டிக் காமெடி பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி அந்த காலத்தில் பண்ண படம் இது. 1966. அடுத்தது என்னன்னா, எம்எஸ்வி வந்து அஹ், ராமமூர்த்தி சாரோட பிரிஞ்சதுக்கு அப்புறம் இதுதான் முதல் படம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கான தரவுகள் இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி முதல் படம் எதுங்கிறது எதுலேயும் இல்லை. ஆனால் 65ல் பிரிஞ்சுட்டாங்க. இது அந்த படம் 66ல் வந்தது இது. அதனால பல பேர் வந்து இதுதான் எம்எஸ்சி பிரிஞ்சதுக்கு அப்புறம் போட்ட முதல் படம் அப்படிம்பாங்க. அடுத்து இந்த படத்தில் இன்னொரு சிறப்பு என்னன்னா, எல்லா பாட்டையும் வந்து வாலி எழுதியிருக்காரு. அந்த டைட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா, கார்ட்டூனில் வந்து டைட்டில்ஸ் இருக்கும். அந்த அனிமேஷனில் வந்து டைட்டில் இருக்கும். அந்த காலத்தில் வந்து அனிமேஷனில் டைட்டில் வந்து முழு டைட்டிலும் வந்த படம் இதுதான். ஆம், அது வந்து சிறப்பு. இன்னொன்று, இந்த எஸ்பி முத்துராமன் டைரக்டர் இதில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருப்பார். இந்த படத்தில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் எஸ்பி முத்துராமன். இந்த ரகுராம்னு ஒரு டான்ஸ் மாஸ்டர் வந்து அவர் இறந்துட்டாரு. அவர் வந்து இந்த படத்தில் வந்து இந்த படத்தோட டான்ஸ் மாஸ்டர் வந்து ஏகே சோப்ரா. ஆனால் ஒரு பாட்டுக்கு வந்து ரகுராம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு. இந்த நாடோடி பாட்டுக்கு வந்து அவர் ஒர்க் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அப்புறம் இந்த இந்த ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம்னு ஒரு பாட்டு இருக்கும். அதில் பேக்ரவுண்டில் கொஞ்சம் கலர் கலராக வரும். பேக்ரவுண்டில் என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிவிட்டு அவங்க வந்து பாம்பேயில் ஒரு டெக்னீஷியனை பண்ணித்தரான்னு சொல்லிட்டு அவரை ஸ்பெஷலாக வர வச்சு இதை பண்ணதாக அந்த குமரன் வந்து அந்த யூடியூப் வீடியோவில் சொல்லியிருக்காரு. ஓகே, இது வந்து இந்த இவ்வளோ இந்த சிம்லாவில் தான் ஒரு 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 ஒன்லைனில் கதை சொல்லிடுறேன். பெரிய ஒரு ஒரு சிக்கலான கதையெல்லாம் கிடையாது இது. எம்ஜிஆர் பெரிய பணக்காரர், ஒரு தொழிலதிபர். அவரோட வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்காக அவருக்கு சிம்லாவில் ஒரு பங்களா இருக்குது. அங்கே போய் வெக்கேஷனுக்கு போகிறதாக போய் தங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே போகும்போது ஏற்கனவே அந்த பங்களா ஒருத்தவங்க வாடகைக்கு விட்டாங்க. அந்த பங்களா பார்க்குற வாட்ச்மேன் வந்து வாடகைக்கு விட்டார். வாடகைக்கு விட்டுட்டு யார் சரோஜாதேவி குடும்பத்துக்கு அவங்க வெக்கேஷனுக்கு வராங்க. அவங்க அப்பா அம்மா வராங்க, சரோஜாதேவியும் வராங்க. அப்போ இவர் வந்து அந்த வாட்ச்மேன் வந்து வாடகைக்கு விட்டுட்டு அவர் காசிக்கு போயிடுறாரு. அவருடைய மச்சான் நாகேஷ் வந்து அந்த பங்களா பார்த்துட்டு இருக்காரு. எம்ஜிஆர் அப்போ தான் என்ட்ரி ஆகுறாரு. எம்ஜிஆர் தான் முதலாளி. என்ட்ரி ஆகும்போது எம்ஜிஆருக்கே வாடகைக்கு விடுறாரு நாகேஷ். அந்த பங்களாவில் ஒரு பகுதியை வாடகைக்கு விட்டு, அதுக்கப்புறம் சரோஜாதேவி காதல், அப்புறம் அப்புறம் காதல் பண்ணுறது, பிரேக்கு, காதல் பிரேக்கு, இது இவ்வளோதானே ஒழிய பியூர்லி வந்து ஒரு காதல் படம், காமெடி படம். இடையில வந்து ஒரு சண்டை இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சண்டையை வச்சுருக்காங்க. அவர் ரெகுலர் வில்லன் கிடையாது, படத்துக்கு உண்டான ரெகுலர் கிடையாது. ஒரு ஷோவில் போகும்போது ஒரு சண்டை நடக்கும், அவ்வளோதான். மற்றபடி இதில் வந்து அந்த இது கிடையாது, ஒரு வழக்கமான வர சண்டை காட்சியெல்லாம் கிடையாது. அதுலேயும் அந்த வித்தியாசமாக இருக்கும் அந்த சண்டை காட்சியும். என்ன சொல்லுவாங்கன்னா, 1961 கம் செப்டம்பர்னு ஒரு படத்தை தழுவி இந்த படத்தை எடுத்ததாக வந்து சொல்லுவாங்க. ஆனால் இந்த படம் வந்து சிம்லாவில் நடக்கிறதாக காண்பிக்கப்படும். ஆனால் சிம்லாவில் ஒரு 4-5 நாள் தான் ஷூட்டிங்கே நடந்ததான். மீதி பூரா ஊட்டியில் தான் நடந்திருக்கு இந்த இந்த படம் பூரா. அதுவும் சிம்லாங்கிறதுல இந்த குஃப்ரின்னு ஒரு மலைப்பகுதியில் தான் அந்த புதிய வானம் புதிய பூமி பாட்டு எடுத்திருக்காங்க. அந்த புதிய வானம் புதிய பூமி பாட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் அண்ட் ரெட் ஸ்ட்ரைப் போட்ட கோட் போட்டிருப்பார். அப்போ வந்து அவர் டிஎம்கேல இருந்தார். அதில் வந்து ஒரு பாட்டில் உதய சூரியனின் பார்வையிலே அப்படின்னு ஒரு ஒரு லைன் வரும் அந்த பாட்டில். சென்சார் வந்து அதை ஒத்துக்கலையாம். உதயசூரியன் வரக்கூடாது, டிஎம்கேயோட சிம்பிள் அது, அதனால் அது வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி ரெக்கார்டு பண்ணி புதிய சூரியனின் பார்வையிலே அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வர்ற ரெக்கார்டு பூரா புதிய சூரியனின் வார்த்தை தான் வரும். ஆனால் படத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் லிப் அசைக்கிறது வந்து உதயசூரியன் லிப் அசைப்பார். நீங்கள் கவனித்து பாருங்கள். புதிய வானம் புதிய பூமி பாட்டு இது, அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு உச்சரிக்கிறது வந்து உதயசூரியன் அப்படின்னு தான் உச்சரிப்பார். ஏவிஎம் சரவணன் வந்து அவர் எம்ஜிஆர் சின்ன வயசுலேருந்தே எம்ஜிஆர் ரசிகர். அவர் எம்ஜிஆருக்கு ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி திருலோகச்சந்தர் வந்து அந்த கதையை ப்ரிப்பேர் பண்ணி, திருலோகச்சந்தர் கொடுக்கப்பட்ட சம்பளம் வந்து 70,000 ரூபா தானே அப்போ டேரக்டருக்கு.
வழக்கமாக வர்ற ட்ராமா ஃபிலிம், அதாவது ஆக்ஷனாக ட்ராமா எம்ஜிஆருக்கு இல்லாத மாதிரி இது வித்தியாசமாக இருக்கணும்னு ஆரம்பத்திலேயே முடிவு பண்ணி எம்ஜிஆர் கதை சொல்லும்போதே எம்ஜிஆர் வந்து ஒத்துக்கிட்டாராம். இந்த கதை சொல்லும்போது ஒத்துக்கிட்டாராம். ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் இந்த அமௌண்ட்டு டிமாண்ட் பண்ணும்போது ஏவிஎம் செட்டியார் வந்து ஓகே அப்படின்ட்டார். 10% ஆஃப் தி பட்ஜெட்டு இந்த எம்ஜிஆரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அசோகனை வந்து அணுகியிருக்காங்க. அசோகன் தான் எம்ஜிஆர்கிட்ட பேசி இந்த படத்துக்கு ஒத்துக்க வச்சிருக்காருன்னு ஒரு தகவல் இருக்குது. ஆனால் அசோகன் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு நண்பராக நடிப்பார். எம்ஜிஆருக்கு நண்பராக எஸ்.ஏ. அசோகன் நடித்த ஒரே படம் இதுதான். எல்லா படத்துலையும் வில்லனாக தான் வருவார். நண்பராக வருவார், ஆனால் கடைசி வில்லனாக மாறி வருவார். இந்த படம் அப்படி கிடையாது. எஸ்.ஏ. அசோகன் வந்து கடைசியில் தான் வராரு அந்த படத்தில். ரொம்ப நெருங்கிய நண்பராக நடிச்சிருப்பார். இந்த படத்தை சரோஜாதேவிக்கு பதிலாக ஜெயலலிதா வந்து தான் புக் பண்ணுறதா ஒரு பிளான் இருந்துதான். அது நடக்கலையாம். அதனால் வந்து சரோஜாதேவி இது ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா சரோஜாதேவிக்கு 90,000 சம்பளம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ரெக்கார்டில் இருக்குது, நான் சொல்கிற தகவல்லாம். இந்தியா சில்க் ஹவுஸ் தான் இந்த படத்துக்கு உண்டான காஸ்டியூம் டிசைனை கொடுத்துருக்காங்க. சரோஜாதேவியோடைய அப்பா வந்து டிஆர் ராமச்சந்திரன் நடிச்சிருப்பாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி தங்கவேலு வந்து போடுறதுக்கு ஒரு தங்கவேலை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து அந்த ஏவிஎம் செட்டியார் வந்து டிஆர் ராமச்சந்திரன் க்ளோஸுங்க தான், அவரே போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து அது 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 மாதிரி இருக்குது. நான் சொன்ன மாதிரி சிம்லாவில் வந்து ஜஸ்ட் 5 days மட்டும் தான் நடந்திருக்கு. அந்த ஸ்டேஷன், ஒரு சில இடங்கள், ஹோட்டல், இது இது மட்டும்தான் அங்கே சிம்லாவில் நடந்திருக்கு. மற்ற எல்லாமே வந்து ஊட்டியில் தான் எடுத்திருக்காங்க. அப்புறம் செட்டு போட்டு எடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த படத்தோட சிறப்பு, இன்னொரு சிறப்பு என்னென்னா, அந்த செட்டை, அந்த வீடு ஜேபிஏவுடைய பங்களா அப்படின்னு ஒன்று காட்டுவாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரிச்னஸ் இருக்கும். 1966 பலேஷியல் செட். அது ரொம்ப பேசப்பட்ட ஒரு செட். அது நீங்கள் எப்பவும் போய் படத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரிச்சாக இருக்கும். அந்த அந்த ஆர்ச்சு, டோர்ஸு, அந்த சோஃபா செட்டு எல்லாமே வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த 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 ஒரு பங்களா முகப்பு ஒன்று காட்டுப்பாங்க. அந்த பங்களா முகப்பு வந்து ஊட்டியில் 200 வருஷம் பழமையான ஒரு பங்களா, 15 ஏக்கர் பரப்பளவுள்ள இருக்கிற ஒரு பங்களா. இந்த படம் இந்த படம் சிம்லாவில் ஷூட் பண்ணும்போது என்ன தகவல் வந்தது அப்படின்னா, அங்கே ஷூட் பண்ண உடனே அப்போல்லாம் ஃபிலிம் தான். ஃபிலிமை வந்து அன்றைக்கி ஷூட் பண்ண ஃபிலிமை அன்றைக்கே அனுப்பிச்சிடுவாங்களாம் ஃப்ளைட்டில். ஏவிஎம் செட்டியார் வந்து அடுத்த நாளே இங்கே வந்துடணும் அப்படிம்பாரு. வந்து இவங்க டெவலப் பண்ணி இது ஓகேயான்னு பார்த்துட்டு தகவல் சொன்னதுக்கப்புறம் தான் அடுத்த ஷூட்டிங் வந்து போவாங்க. நைட்டோட நைட்டாக டெவலப் பண்ணி பார்த்துட்டு காலையில் தகவல் சொல்லிடுவாங்களாம். இந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் வந்து அவர் ஏவிஎம் செட்டியார் இந்த படத்துக்கு கொடுத்துருக்காரு. ஏன்னா 5 நாள் சிம்லாவுக்கு போயிருக்காங்க. பர்ஃபெக்டாக வரணும், ஏதாவது தப்பு இருந்தால் திருப்பி ரீஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது மாதிரி பண்ணியிருக்காரு. இன்னொரு தகவல், சுவையான தகவல் என்னென்னா, ஒரு சீனில் வந்து டிஆர் ராமச்சந்திரன், சரோஜாதேவியும் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போவாங்க. சிம்லா ஹோட்டல்னு ஒன்று இருக்கும், அதுக்கு போவாங்க. அப்போது ஒரு சர்வர் வந்து சிக்கன் எடுத்துகிட்டு போவார் தட்டில். இவர் வந்து அந்த சர்வர் பின்னாடியே போவார், சிக்கனை காட்டுவாங்க. டிஆர் ராமச்சந்திரன் வந்து வெஜிடேரியனா, அதனால் அந்த சிக்கன் ஷேப்லேயே கேக் செய்ய சொல்லி அதை பிளேட்டில் வச்சாங்களாம். இது வந்து ஒரு சுவையான தகவல் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஓகே. அப்புறம் வந்து இந்த புதிய வானம் புதிய பூமிங்கிற பாட்டில் வந்து இந்த எழுத்தாளர் சாவி இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த ஷூட்டிங்க்கு கூடவே போயிருக்கார். ஏன்னா ஆனந்த விகடனில் இந்த படத்தை பற்றி எழுதியிருக்கார். அதுக்காக எழுதுறதுக்காக ஒரு சிம்லா அவரும் போயிருக்கார். அந்த புதிய வானம் புதிய பூமி பாட்டில் ஒரு சீனில் சாவி வருவார். அதை யாரும் கவனிச்சிங்களா என்னன்னு தெரியாது. எந்த நாடு என்ற கேள்வி இல்லை, எந்த ஜாதி என்ற கேள்வியிலே வர்ற வரியில் வந்து சாவி வந்து அப்படியே கிராஸ் பண்ணுவார் அந்த பாட்டில். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஒன்று. அவர் போய் அதுக்காகவே போய் அந்த பொட்டானிக்கல் கார்டன் எல்லாம் பார்த்துருக்காரு. இந்த சரோஜா ஒரு 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 கார் ஒன்று ஓட்டிகிட்டு வருவாங்க. அந்த கார் வந்து இன்னும் இருக்கான். ஸ்டுடி பேக்கருங்கிற கார் வந்து இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கடைசியில் வந்து அசோக்கு இந்த படத்தை பற்றி தகவல் சொல்லிட்டு அப்புறம் அந்த படத்தை பற்றி பேசுவோம். அசோகனுக்கு எம்ஜிஆருக்கு ஒரு ஃபைட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு பேசினாங்களாம். ஆனால் இந்த படத்தோடைய கதை அமைப்புக்கு இந்த ஃபைட் இருந்ததுன்னா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மென்மையான கிளைமேக்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு ஃபைட் இருக்கும், சும்மா 1 minute இருக்கும் ஒரு ஃபைட், நாட் வித் அசோகன்.
இது மாதிரி ஒரு கடைசி 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரிலாம் சீன் வரும். சரோஜா தேவிட்ட சாரி கேட்குற மாதிரிலாம் சீன் வரும். இது மாதிரிலாம் எம்ஜிஆர் படத்தில் வந்ததே கிடையாது. கடைசியில் வந்து ஒரு ஃபைட் இருக்கும், காதலை கிட்ட மண்டிடுற மாதிரி ஒரு சீனே வராது. அதனால வந்து இந்த படத்துக்கு வந்து சண்டை வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சண்டையை வச்சு அந்த கிளைமேக்ஸை முடிக்கக்கூடாது அப்படின்னு, அதாவது எஸ்ஏ அசோகனுக்கும் எம்ஜிஆருக்கும் சண்டை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கடைசியில் ஒரு பாட்டு ஒன்று வரும் கிளைமேக்ஸில், இங்கிலீஷ் பாட்டு, அடியோஸ் குட் பை அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த குட் பை அந்த பாட்டு வந்து இங்கிலீஷ் பாட்டு. அது என்ன சுவைன்னா, அந்த பாட்டு எழுதுனது வாலி. சாதாரணமாக இங்கிலீஷ் பாட்டெல்லாம் வந்து ராண்டார் கைன்னு ஒருத்தர் எழுதுவார். ஆனால் இந்த பாட்டு வந்து வாலியே இருக்கார். அடியோஸ் குட் பை அப்படின்னு லிபன் பிண்டே அப்படின்னு ஒரு லேடி வந்து பாடியிருக்காங்க. ரொம்ப ஒரு 4-5 லைன் தான் வரும். பட் அந்த அந்த பாட்டை வந்து நம்ம இது அதை மட்டும் பார்ப்போம் நம்ம. அதில் எப்படி என்ன விசேஷம்னா, ஃபுல்லாக வெஸ்டர்ன் டச் இருக்கும். இந்த 1966 ஆக்சுவலாக ரெக்கார்ட் பண்ணி 1965, ஏன்னா பொங்கல் ஜனவரி 14 படம் வந்துருச்சு. இவங்க ரெக்கார்ட் பண்ணது 65 ஒரு வெஸ்டர்ன் டச்சில் ஒரு பாட்டை வந்து தமிழ் படத்தில் கொடுத்துருக்காரு எம்எஸ் விஸ்வநாதன். என்ன ஏன் சொல்கிறாங்கன்னா, இது முதல் படத்தில் இன்னும் அவருடைய திறமையை ஃபுல்லாக காட்டணுங்கிறதுக்காக செஞ்சார் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. எவ்வளோ தூரம் எப்படியா இருந்தாலும் ரியல் வெஸ்டர்ன் டச் ஒரு இங்கிலீஷ் படத்தில் பாட்டை பார்க்க, அந்த பாட்டை மட்டும் கேட்டிங்கன்னா இங்கிலீஷ் படத்தில் இருக்கிற பாட்டு மாதிரி தான் தெரியும். அது அந்த மாதிரி வந்து அந்த பாட்டை வந்து வடிவமைச்சிருப்பாங்க. இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, நானானேட்டாலும் ஒரு படம் வந்து ஒரு ரெடி பண்ணியிருக்காங்க பொங்கல் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. அது வந்து ஆரம் வீரப்பனுடைய படம். அது இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக ஆரம் வீரப்பன்கிட்ட போய் கேட்டிருக்காங்க ஏவிஎம், இந்த படத்தை ஒரு இந்த 3 வீக்ஸ் தள்ளி வெளியிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் ஒத்துக்கிட்டு நானானேட்டால ஒரு 2-3 வாரம் தள்ளி தான் வெளியிட்டிருக்காங்க இந்த இந்த படத்துக்கு. இது தெலுங்குல இதெல்லாம் டப் பண்ணி அதுவும் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல். லைஃப் டைம் கிளாசிக்ஸ்னு 39th இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் 2008 வந்து இந்த படத்தை வெளியிட்டிருக்காங்க கிளாசிக்ஸ் லிஸ்ட்டில். இதில் வந்து காதலிக்க நேரமில்லே, சர்வர் சுந்தரம், தில்லானா மோகனாம்பாள், இந்த படங்கள், மதுமதி, இந்த படங்கள்லாம் வந்து வெளியிட்டிருக்கேன், இன்க்ளூடிங் அன்பேவா. அதாவது இந்த படத்தோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஆனந்தவனில் எப்படி வந்ததுன்னா, அன்பேவா ஆஸ் an English film in Tamil and felt that though it did not have a story, viewers could spend 3 hours in an entertaining manner with the film. Kalki appreciated Tirulokachandar direction, capturing of Shimla on camera, the coloring process, Nagesh humor and performance of the lead pair அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது 30 லட்சம் பட்ஜெட்டில் எடுத்த படம் 60 லட்சம் கலெக்ட் ஆச்சு அப்போ. தட் வாஸ் ஏ பிளாக் பஸ்டர் அப்போ. அது ஒன்று. அதாவது இந்த மோகன் ராமன் ஒரு கிரிட்டிக் வந்து என்ன சொல்லியிருக்காரு, தட் வென்ட் திஸ் ராமச்சந்திரன்ஸ் அக்செப்டன்ஸ் ஆஃப் த ரோல் தட் வென்ட் அகேன்ஸ்ட் த தென் அக்செப்டட் ஃபார்முலா ஃபார் அன் எம்ஜிஆர் ஃபிலிம். இதுதான் அதில் வந்து சொல்லியிருக்காங்க. இன் ஆகஸ்ட் 2016, ஸ்டூடுபேக்கர் பிரசிடென்ட் கார் driven by சரோஜா தேவி in the film was on display at the 14th annual exhibitions held at டான் பாஸ்கோ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், சென்னை அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஓகே, இந்த படத்தில் வந்து 2-3 சீனில் வந்து இவர் வந்து தன்னுடைய கட்சிக்காக ட்ரெஸ்ஸை வந்து வடிவமைச்சு அவருடைய வற்புறுத்தலில் செஞ்சதாக சொல்லுவாங்க. அது புதிய வானம் புதிய முயல் ஒரு பிளாக் அண்ட் ரெட் ஸ்ட்ரைப் போட்டிருப்பாரு. இன்னொரு சீனில் வந்து ரெட்டு ஷர்ட்டு பிளாக் பேண்ட் போட்டிருப்பாரு. இடையில வந்து ஒரு நாடோடி நாடோடின்னு ஒரு பாட்டு ஒன்று வரும். அதில் வந்து ஒரு டான்ஸ் இருக்குது எம்ஜிஆருக்கு. இந்த பாட்டுக்கு வந்து இந்த டான்ஸை வந்து ஒரு எடுக்கவே ஒத்துக்கலையாம். எம்ஜிஆர் வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாராம். இந்த பாட்டு தான் எடுக்கணும்னு பண்ணும்போது, ஆனால் கடைசியாக வந்து அவர் வந்து டான்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் கற்றுக்கிட்டு அந்த பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், அது பண்ணியிருக்காரு. அதுதான் கடைசியாக எடுத்ததாக சொல்லுவாங்க இந்த இது. அப்புறம் வந்து இந்த ராஜாவின் பார்வை பாட்டில் குதிரை சத்தம் ஒன்று வரும். அந்த சொத்தம் வந்து அந்த மீசை முருகேஷ் கொடுத்துருக்காரு. தெரியும் சில பேருக்கு. அவர் வந்து ஒரு மியூசிஷியன் வந்து மீசை முருகேஷ் அப்படிங்கிறவர். அவர் தான் வந்து இந்த கொடுத்துருக்காரு. இதில் என்ன சுவாரஸ்யம் என்னென்னா, எடுத்தோடனே நான் ரசித்த சில சீன் சொல்கிறேன். எம்ஜிஆர் வந்து ஃபஸ்ட்டு சிம்லாவில் வந்து இறங்கின உடனே தந்தி முதலே போயிருக்கும், அந்த பங்களாவுக்கு தந்தி போயிருக்கும். அந்த தந்தி போகும்போது நாகேஷ் வந்து மனோரமாவுக்கு ஒரு காதல் கவிதை எழுதியிருப்பார், காதல் கவிதை. நான் காதல் கவிதை எழுதியிருக்கேன்னு மனோரமாட்ட காமிக்கும்போது இந்த ரெண்டையும் காமிப்பார், தந்தியும் அந்த பேப்பரையும் சேர்த்து காமிக்கும்போது
மனோரமா கோவத்துல ரெண்டையும் கிழிச்சு போட்டுருவா. அதனால இந்த இந்த ஜேபி வந்து முதலாளி வர்றது யாருக்குமே தெரியாது. இவர் வந்த உடனே தெரிஞ்சு போன யாருக்கோ வாடகைக்கு விட்டுருக்காங்கன்னு. சரி, இவர் வந்து என்ன பண்ணுவாரு, அந்த நாகேஷ் சரோஜாதேவி வந்து நாகேஷ்ட வந்து இந்த ஆளை துரத்தி தள்ளிடு, அடிச்சு துரத்து அப்படின்னு சொல்லும்போது எம்ஜிஆர் உள்ள நுழைவாரு. நுழைஞ்சோன்னே நாகேஷ் வந்து வெளியே போயா அப்படிம்பாரு. ஏன் நீ பிடிச்சி தள்ள அப்படிம்பாரு எம்ஜிஆர். யோ, தள்ள முடியாதுன்னு தானே சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நான் ரொம்ப தூரத்துல வந்துட்டேன். இவர் வந்து ரிவீல் பண்ணிக்கல, இவர் நான் தான் முதலாளி இந்த பங்களாவுக்கு அப்படிங்கிறத ரிவீல் பண்ணல. ரொம்ப தூரத்துல வந்துட்டேன் அப்படின்னு பர்ஸை அப்படி ஓப்பன் பண்ணுவார். உள்ள நோட்டா அடிக்கிருக்கும். அப்பெல்லாம் ஏது ஏடிஎம் கார்டு, எல்லாம் கேஷ் தான். யோ, பர்ஸை திறந்தா சொர்க்கத்திலே இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் ஒன்று எம்ஜிஆருக்கு கொடுத்துருவாரு. எம்ஜிஆர் கொடுத்துட்டு அதில் வந்து ஒரு அந்த சரோஜாதி அப்பா அம்மா தங்கியிருப்பாங்க. அந்த அவங்க 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 அப்பா வந்து சாப்பாட்டு பிரியர், அவங்க அம்மா வந்து ஒரு நோயாளி. அந்த சாப்பாட்டு பிரியருக்கு வந்து காலையில் இட்லி தோசை எல்லாம் ஒரு இடத்துல சீனில் கொடுக்கும்போது என்னையா காசு வாங்கிட்டு போனால் தரேன்னு, தரவே இல்லை என்னன்னு கேட்பார். தர தட்டை தர மூடிய தராம உள்ள பார்த்தா இட்லி தோசை வடை எல்லாம் இருக்கும். ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு, எங்கேயா சாப்பிட்றது, இப்போ எங்கே நான் சாப்பிட்றது, பக்கத்துலேயே பாத்ரூம் உள்ளே போ அப்படிம்பார் நாகேஷ். இங்கேயா சாப்பிட்றது, யோ இங்கே சாப்பிட்டீங்கன்னா நமது சாப்பாடு உறவு துண்டிக்கப்படும், நீங்கள் கண்டிக்கப்படுவீர்கள், நான் தண்டிக்கப்படுவேன் அப்படின்னு அந்த வசனம் வந்து அப்போ ரொம்ப ஃபேமஸ். துண்டிக்கப்படும், கண்டிக்கப்படும், தண்டிக்கப்படும் அப்படிங்கிற டயலாக் வந்து அப்போ வந்து ரொம்ப ஃபேமஸ். எம்ஜிஆர் வந்து உள்ள வந்து என்ன பண்ணுவார், அந்த அவருடைய பெரிய ரூமுக்கு போயிடுவார். போனோன்னே சரோஜாதேவிகிட்ட ஏமாற்றி ஒரு 100 ரூபா பணம் வாங்கிட்டு வந்திருப்பார். தான் வந்து ரொம்ப ஏழை, நான் தற்கொலை பண்ணிக்க போனேன், இந்த பாட்டை கேட்டு, இந்த லவ் பேர்ட்ஸ் பாட்டு வரும். அந்த காலத்தில் லவ் பேர்ட்ஸ் பாட்டு வந்து ஆபாசமாக இருந்ததாக சொல்லப்பட்டது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மாதிரி இருக்காது. ஏன்னா சரோஜாதேவி உள்ள ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அதுக்கு மேலே வந்து ஒரு மெலிசா ஒரு கவுன் போட்டிருப்பாங்க. அதுவே ஆபாசமாக அப்போ கருதப்பட்டது அந்த காலத்தில். அந்த பாட்டு முடிஞ்ச உடனே ஒரு 100 ரூபா வாங்கிட்டு வந்து இந்த ரூம்குள்ளே வந்துடுவார். தன்னுடைய ரூம் பெரிய ரூம்குள்ளே வந்துட்டு அப்போ வந்து ஒரு சிக்னேச்சர் டியூன் வந்து ஒன்று வரும். இது வந்து ரொம்ப ஃபேமஸான டியூன். இது வந்து அந்த கம்செப்ட் நம்பர் படத்தை அந்த அந்த டியூன் கிடையாது. அதே மாதிரி ஒன்று போடணும்னு சொல்லிட்டு இந்த படம் பூரா இந்த இந்த டியூன் வந்து டிராவல் ஆகும். அந்த டியூன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சார் அந்த டியூனை ப்ளே பண்ணுறீங்களா? சாங்கே ப்ளே பண்ணிடலாமா? என்ன சார்? இங்கிலீஷ் சாங்கே ப்ளே இல்லை, பண்ணிடலாமா? இங்கிலீஷ் சாங் இப்போ வேண்டாம், இங்கிலீஷ் சாங் இப்போ வேண்டாம். டியூனை மட்டும் ப்ளே பண்ணுங்க. அந்த மியூசிக் மட்டும் இந்த இந்த டியூன் வந்து சிக்னேச்சர் டியூன் இந்த படத்துக்கு. இந்த டியூன் ரொம்ப ஃபேமஸான டியூனு. இந்த படத்தில் ரொம்ப பல இடங்களில் வந்து இந்த டியூன் வந்து ட்ராவல் ஆகும். பல பல சீனில் வந்து இந்த டியூன் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாம் கேட்டதில்ல சார்? ஓகே 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 ஓகே. இந்த இந்த பெரிய ரூம் வந்து ஒன்று காட்டுவாங்க. உண்மையாகவே பிரமாதமாக இருக்கும். அந்த காலத்தில் அந்த மாதிரி ஒரு செட்டு வந்து எப்படி போட்டாங்க அப்படின்னே தெரியல. அவ்வளோ அழகாக ரிச்சாக இருக்கும். அந்த அவருடைய பர்சனல் ரூம், இவர் போய் ஆக்குபை பண்ணுற ரூமு அவ்வளோ ரிச்சாக இருக்கும். இந்த 100 ரூபாங்கிறது ஏமாற்றி 100 ரூபா சரோஜிட்ட வாங்கினது ஒரு புதிய அனுபவமாக இருக்கும். அதை வந்து டைரியில் வச்சு இன்று எனக்கு ஒரு புதிய அனுபவம் அப்படின்னு எழுதி அந்த 100 ரூபா நோட்டு அதுக்குள்ளே வச்சிருப்பார். இது உள்ளே வச்சிருக்கிறத நாகேஷ் வந்து சரோஜாதேவி அடுத்த நாள் காலையில் போய் பார்க்கும்போது அவர் எப்படி இருக்காருன்னு சரோஜாதேவி கேட்போம். யாரும்மா, உங்கள் வீட்டுக்காரர் வந்ததா சொல்லவே இல்லையா நீங்கள் அப்படிமா. இல்லையா, அவர் பாலு. அவன் நான் போகிற போக பார்த்தா இந்நேரம் க்ளோஸா? ஏன்டா தற்கொலை பண்ணிக்க போகிறேன் 100 வாங்கிட்டு போனார். இந்த மாதிரி ஆட்கள் நம்ம தற்கொலை பண்ணி வைக்க மாட்டாங்க, நம்மளை தான் தற்கொலை பண்ணி வைப்பாங்க, நல்லா ஏமாத்திட்டீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த எம்ஜிஆரை பார்க்க வரும்போது இந்த இந்த எம்ஜிஆருடைய பர்சனல் ரூமில் வந்து எம்ஜிஆர் இருப்பார். இந்த பெரிய பெட்ரூம். உள்ளே வந்தோன்னே உன்னை யார் இங்கே உள்ளே வர சொன்னது அப்படின்னு கேட்பார். நீ ஏன் அங்கே தூங்க விட்ட என்ன? இனிமேல் இதுதான் என் ரூமு,
போகிற போக பார்த்தா இதுவே இந்த என் பங்களாவும் என்ன தான் சொல்லுவ பிறகு அப்படி தான் வச்சுக்கேன், நிஜமாவே இருந்தான் ஓனரு அப்படின்னு. யோ ஏன் அடுத்தவன் சொத்து மேலே ஆசைப்படுற அப்படின்னு நாகேஷ் கேட்பாரு. யோ நானா நீயா? சரி உன கேள்வி, இந்த பங்களா யாருக்கு சொந்தம்? ஒரு புண்ணியவானுக்கு சொந்தம். அவர் ஏன் இப்போ எடுக்கிற? இருக்க வேண்டிய அவசியம் இருக்க? இந்த பு- இந்த இங்கே வீட்டில் இப்போ இருக்கிறவங்க கொடுக்குற வாடகையெல்லாம் அந்த புண்ணியவனுக்கு போய் சேருதா அப்படின்னு நெஞ்சார் கேட்பார். என்னடா அஸ்திவாரத்தை அசைக்கிறான், உனக்கு என்னையா வேணும்? எனக்கு இந்த ரூம் வேணும் அப்படிங்கும்போது காசு அந்த பர்ஸை திறந்த உடனே அப்போ நாகேஷ் கேட்பார், எல்லாரும் வெளியில் போயிட்டாங்களே நீங்கள் வெளியே போகலையான்மா? போகணும், கார் வேணுமே, காசு வேணுமே. காசு கொடுத்தோன்னே கார் சேவையை கொடுத்துருவாரு. கொடுத்துட்டு ஒன்று மட்டும் தெரியுது எனக்கு, உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்கு, என்கிட்ட கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கார் சேவையை கொடுத்துட்டு ஒன்று ஒரு வார்த்தை நாகேஷ் சொல்லுவார். சார், கிட்டத்தட்ட எங்கள் முதலாளி மாதிரியே உங்களை ஆக்கிட்டேன் நான், நன்றி மறவாதீங்க சார். யாரு? முதலாளிகிட்டே ஒரு சொல்கிறாங்க, வீட்டு முதலாளிகிட்டே வேலை பார்க்குறவன், நான் உங்களை கிட்டத்தட்ட எங்கள் முதலாளி மாதிரி ஆக்கிட்டேன் சார், நன்றி மறவாதீங்க சார் அப்படிமா. இது இனிமே எனக்கு இந்த அறைக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இது இது இந்த எம்ஜிஆர் அப்புறம் போகும், எம்ஜிஆர் உடம்பு சரியாம போகும். சரோஜா தேவிக்கு இதில் இன்னொரு வேடிக்கை என்னன்னா, இந்த காதல் இப்போ இந்த படங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஹீரோயினை லவ் பண்ணுறது இவர் ஒரு விளையாட்டாக பண்ணுவார் இந்த படத்தில். மற்ற படங்கள்லாம் கொஞ்சம் சீரியஸாக இருக்கும், இதில் அப்படி கிடையாது. ஒரு இடத்துக்கு போய் தண்ணியில் எய்ஸ் தண்ணியில் விழுந்து காய்ச்சல் வந்த மாதிரி இருக்கும். சரோஜாதேவி வந்துக்கிட்டு, ஐயோ அவருக்கு ரொம்ப காய்ச்சலாக இருக்கு, என்ன பண்ணுறதுங்கப்பா, யார் பார்த்துப்பா நைட்டு அப்படின்னு சரோஜாதேவி கேட்கும்போது, சம்சாரம். சம்சாரமா? இருந்தா பார்த்துக்குமா, யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அஹ், அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவா. அடுத்த நாள் காலையில் சரோஜாதேவி போய் அவர் கவனிச்சுட்டு மருந்தெல்லாம் தடவிட்டு அடுத்த நாள் நாகேஷ்ட அவர் எப்படி இருக்காரு, ஏம்மா என்னாச்சு? இல்லை அவர் இது மாதிரி ரொம்ப அவதிப்பட்டார், போனேன், தைலத்தை எடுத்து லேசாக பட்டும் படாமல் தேய்ச்சேன் அப்படிங்கும்போது நாயே சொல்லுவார், வியாதி வரத்து கூட மனுஷன் கொடுத்து வச்சிருக்கணும்யா, என்னய்யாம்மா இது சொந்த கதை சோக கதைம்மா அப்படின்னு சொல்லுவார். இந்த நாகேஷ் காம்பினேஷன் காமெடி இந்த படத்தில் எம்ஜிஆர் படங்களில் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சது ஒரு சில படங்கள், எங்க வீட்டு பிள்ளை, தேவர் படங்களில் சில படங்களில் அமைஞ்சிருக்கு. இதில் நல்லாவே ஒத்துப்போகும். அந்த கடைசியாக போகும்போது நீங்கள் எம்ஜிஆர் எம்ஜிஆர் சரோஜாதையும் லவ் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டேஜில் சண்டை வந்ததுக்கப்புறம் நான் போய் என்னுடைய அத்தை மகனையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் சரோஜா சொல்லும்போது, எம்ஜிஆர் ஒரு ஸ்டேஜில் சரோஜையை காப்பாற்றும் போது சரோஜாவை ரிவீல் பண்ணுவான், நான் தெரியாதனமாக சொல்லிட்டேன் இது மாதிரி, எங்கள் அத்தை மகனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னு நான் ஏதாவது தப்பு செஞ்சுதான் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னார். அதாவது எம்ஜிஆர் படங்களில் ஒரு காதலிக்கிட்ட மன்னிப்பு கேட்டது இந்த படம் தான் இருக்கும், வேற எந்த படத்துலையும் இருக்காது. காதலி தான் எம்ஜிஆர்ட்ட மன்னிப்பு கேட்கணும், இவர் போய் மன்னிப்பு கேட்க மாட்டார். அதாவது அவன் அந்த அந்த இடத்துல எம்ஜிஆர் கடந்த சில சைக்காலஜியும் இருக்குதுல, கடந்த கால வெற்றியெல்லாம் அந்த ஒரு தோல்வியில் அடிபட்டு போச்சு அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லுவார். நம்ம 2 பேர் மனசில் ஒரே எண்ணம் இருந்தால் நம்ம பரிமாறிக்க தவறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அளவுக்கு நம்ம விளையாடிட்டோம், இனி நடக்க வேண்டியதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது, கடைசியில் கிளைமேக்ஸில் ஒரு இங்கிலீஷ் பாட்டு வரும். அந்த பாட்டு போடுங்க சார். போடுங்க சார். பார்த்த உடனே எடுக்கும்போது நோட் அடிக்கிற மிஷின் வச்சிருக்காரு. என்ன சார்? நோட் அடிக்கிற மிஷின் வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்பேன். நமக்கு தொழில் நோட் அடிக்கிறதா அப்படின்னு கேட்பேன். யோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதியா, பல நாள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது சில நாள்லயே செலவழிச்சிரும்.
அதாவது ஒரு படத்தோட எம்ஜிஆர் படத்துல கிளைமேக்ஸ்ல இந்த மாதிரி ஒரு காதலியோட ஒரு சோகமான சீன் எந்த படத்துலையுமே இருந்திருக்காது எம்ஜிஆர் படத்துல. அதாவது நான் உன்னை விட்டு விலகிருவேன், வரமாட்டேன். அதாவது அசோகனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதா ப்ராமிஸ் கொடுத்துருவா அவ சரோஜா தேவி. இந்த டயலாக் பேசுறத அசோகன் கேட்டுட்டு அப்புறம் தானே விட்டு கொடுத்துருவான். நீயே கல்யாணம் பண்ணிக்க எம்ஜிஆர், இது சரோஜா தேவி நீயே கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னோன்னா இது இந்த அந்த கதை வந்து முடியும். எந்த எம்ஜிஆர் படத்துலையும் இந்த மாதிரி எம்ஜிஆர் தாழ்ந்து போற மாதிரி இருக்கவே இருக்காது. அதுவும் அந்த அழுகிற சீன்ல பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சாதாரணமாக கண்ணை மூடிக்கிட்டு தான் கையை மூடிக்கிட்டு தான் அழுவார். இந்த படத்தில் இந்த கிளைமேக்ஸ் சீனில் மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கையை எடுத்து மூஞ்சியை மூடிக்கவே மாட்டார். இதுக்கப்புறம் வந்து நடக்கும் அது அடுத்தது. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த இவளுக்கு வந்து சரோஜா தேவிக்கு இது ஜேபின்னு தெரியாது. எம்ஜிஆர் தான் ஜேபி அப்படிங்கிறது அந்த முதலாளிங்கிறது தெரியாது. ஜேபி வராருன்னு ஒரு தந்தி வரும், இவங்க அம்மா அப்பா வர்றாங்கன்னு தந்தி ஒன்று வரும். நாகேஷ் வந்து மனோரமாட்ட வந்து தந்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ தந்தியா அப்படிமா மனோரமா, இது வந்து உங்க அம்மா செத்து போட்டதா உங்க அம்மா அப்பா கொடுத்த தந்தி, இது வந்து உங்க அப்பா செத்து போயிட்டதா உங்க அம்மா கொடுத்த தந்தி அப்படிமா நாகேஷ். என்னம்பா தந்தினா கெட்ட செய்தி தான் வருமா? இது நாளைக்கு உங்க அம்மா அப்பா வராங்க, இந்த தந்தி ஜேபி நாளைக்கு வராரு. சார் மனோரமா அப்பா வர்றாரா அப்படின்பா. அப்பன்னா இங்கேயா இருக்கிறாரு? அவன் நாகேஷுக்கு தெரியாது இங்கே இருக்கிறது. அந்த மாதிரி கடைசியாக முடியும். கடைசியாக இந்த டைலாக் வந்து முடிஞ்சிடும். இந்த படத்தில் இன்னொரு விசேஷம் என்னன்னா, இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சாங் இருக்கு, அன்பேவான்னு ஒரு சாங் ஒன்று இருக்கு. 4 நிமிஷம் ஓடும் அந்த பாட்டு. இந்த படத்துக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. சும்மா எல்லாரும் ஜாலியாக இருக்கிற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று, எம்ஜிஆர், சரோஜாதேவி, நாகேஷ், மற்ற ஆக்டர்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று வரும். ஒரு படம் முடிஞ்ச உடனே படம்லாம் எண்டு வந்துடுச்சு, அதுக்கப்புறம் ஒரு 4 மினிட்ஸ்க்கு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டை பார்த்துட்டு தான் போவாங்க எல்லாரும். அந்த பாட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். கோர்ஸ் அதை நான் போடலை, நீங்கள் பாருங்கள் அதை. என்ன அந்த சிறப்பு, இந்த படத்துக்கு ஒரு சிறப்பு என்னென்னா இவ்வளோ வித்தியாசமான அம்சங்கள் இந்த படத்தில் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு வந்து எம்ஜிஆர் ஜானர் இந்த படம் கிடையாது. அவுட் அண்ட் அவுட் எம்ஜிஆர் ஜானர் கிடையாது. டோட்டலி ரொமான்டிக் காமெடி ஃபிலிமு. ஒன்று கதைன்னு பார்த்தா ஒன்றுமே இருக்கு. நீ பார்த்தீங்க, வராரு போகிறாரு, காதல் நடக்கும், பிரேக் ஆகும். இன்னொன்று இந்த இங்கிலீஷ் பாட்டு வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு 8 லைன் தான் இந்த லைன். அந்த லிரிக்ஸ் கூட இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது அடியோஸ் குட் பை, த ரோட் வி ஹவ் டிராவல்ட் ஹஸ் கம் டு அன் எண்ட். குட் பை மை ஃப்ரெண்ட், வென் டூ லவ் த சேம் லவ் ஒன் ஹேஸ் டு சூஸ் லூஸ், அண்ட் இஃப் யூ தட் யூ லாங் ஃபார் இட் இஸ் யூ தட் ஷீ வில் சூஸ் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு ஒரு 8 லைன் தான் அந்த லிரிக்கு. அதை வந்து எழுதுனது வந்து லாலி. அது ரொம்ப இந்த தகவல் வந்து தெரியாத தகவல். வாலி வந்து ஒரு இங்கிலீஷ் பாட்டு எழுதியிருக்காரு. அந்த பாட்டை வந்து வெஸ்டர்ன் 100% வெஸ்டர்ன் ஸ்டைலில் வந்து ரெக்கார்ட் பண்ணது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பேருக்கு தெரியாது. நான் வந்து இதை வந்து நான் அந்த அந்த நான் 9வது 10வது 8வது 9வது படித்தேன்னு நினைக்கிறேன் படம் வரும்போது. என்னுடைய சிஸ்டர் கல்யாணத்துக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த படம் வந்தது. அப்போ தான் எனக்கு ஞாபகம் இருக்குது படத்துக்கு போனது. இது மாதிரி இவ்வளோ சுவாரஸ்யங்கள் நிறைந்த படம் இது. ரொம்ப அப்படியே அந்த வழக்கமான எம்ஜிஆர் பாணியிலேருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு திரைப்படம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். உண்மையாகவே படம் ரொம்ப நல்லாயிருக்கும், ரசிக்கத்தக்க படம். வந்து இதில் சிம்லான்னு படம் பூரா சிம்லாவில் ட்ராவல் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. ஆனால் அந்த படம் பூரா சிம்லாவில் எடுக்கவே இல்லை. 5 நாள் 4 நாள் 5 நாள் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. மீதி எல்லாம் ஊட்டியில் எடுத்திருக்காங்க. சிறப்பு. வேறு ஏதாவது யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. நான் ஐ ஹவ் ஃபினிஷ்டு மை டாக். ஏன்னா இது வந்து சின்னது தான். இது வந்து நாடோடி மன்னன் அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இது தகவலுக்காக தான் நான் வந்து இந்த விஷயத்தை சொல்லணும்னு நினச்சேன். நான் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி ஓகே, நன்றி, வணக்கம். அருமை சார், அருமை அருமை, சூப்பர். சரோஜாதேவி வந்து அந்த உள்ள பிரிஞ்சு போறேன், அது வந்து ஒண்டியா இருக்கலாம், ஆனா ஒண்டியா தான் இருக்கக்கூடாது. கரெக்ட், அந்த சீன் ஒன்று இருக்கு. அதாவது அந்த நொண்டியா கூட இருக்கலாம், ஆனா ஒண்டியா இருக்கக்கூடாது. அதாவது எம்ஜிஆருக்கு அந்த சிகிச்சை செய்யும் போது டயலாக்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு.
சார் ஓவர் நைட்ல எப்படி சார் அந்த பிலிம் அனுப்புவாங்க செய்வாங்க? அப்படிதான் அனுப்பிச்சாங்களாம். அப்படிதான் அனுப்பிச்சாங்களாம். அதான் அந்த ஏவிஎம் செட்டியார் வந்து மெய்யப்ப செட்டியார் வந்து வாஸ் வெரி ஸ்பெசிஃபிக்காக சிம்லா போகிறீங்க, அங்கே ஷூட் பண்ணி ஏதாவது பிரச்சனை வந்து சரியாக வரல அப்படின்னா இன்னொரு தடவை திருப்பி போக முடியாது, எத்தனை குருவையும் கூட்டிகிட்டு போக முடியாது. அதனால் ஃபிலிமை திருப்பி அனுப்பிச்சு இது டெவலப் பண்ணி நைட் அவுட்டாக டெவலப் பண்ணி கூப்பிட்டு சொல்லுவாங்களாம் காலையில், இது ஓகே இல்லை இதெல்லாம் ரீஷூட் பண்ணுங்க அப்படின்னு. சில சீன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். ஊட்டியில் எடுத்து ரீஷூட் பண்ணதெல்லாம் இந்த அன்பேவா பாட்டில் வந்து ரொம்ப க்ளோஸ்அப்பில் காட்டினதெல்லாம் இங்கே செட்டில் எடுத்திருப்பாங்க, அந்த லானில் ஏவிஎம் லானில் எடுத்திருப்பாங்க சில சீன்லாம். நான் நீங்க எல்லாத்தையும் எடுத்து சொன்னீங்கல்ல சார், போட்டேன். இந்த கட்சி கொடி மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அதாவது ஆமாம், அவரு கலர் காம்பினேஷன். மேபி எண்ட் ஆஃப் த அவருடைய சினிமா இதுவா? கிடையாது கிடையாது 66 மேடம், இது ஸ்டார்டிங்ல அப்ப 66 இந்த படம். அவரு அவரு 72ல தானே போறாரு. 72 தானே கட்சி விட்டு போனார். அது வரைக்கும் வந்து ஏதாவது ஒரு கொள்கையை வந்து சொல்லிட்டு தான் இருப்பார் அவர். 67ல தானே சார் டிஎம்கேவே 67ல தான் ஆட்சிக்கு வந்தது. ஆட்சிக்கு வந்தது. அதுக்கு முன்னாடி அதனால தான் அந்த உதயசூரியன் வார்த்தையை வந்து எடுக்க சொன்னாங்க சென்சாரில். உதயசூரியன் இல்லை, புதிய சூரியன் ரெக்கார்ட் பண்ணி போனாங்க. அண்ணா நீங்கள் அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் லிப் மூவ்மெண்ட் வந்து உதயசூரியன் தான் இருக்கும். ஓ ஆமாம், நீங்கள் அதாவது பாருங்க, ரைஸ் புதியவான வந்து அடுத்த புதிய லைன்ல என்ன சார்? அடுத்த லைன்ல உலகம் விழித்துக் கொண்ட வேளையிலே, ஆமா. அதாவது உதயசூரியன் ஆ. பார்வையில இது உலகம் விழித்துக் கொண்ட வேளையில அது கரெக்டா அது வரும். அப்படியே தான் இருக்கும். இது புதிய புதிய சூரியனின் சூரியன் பார்வையிலே பார்வை. உலகம் விழித்துக் கொண்ட வேலையிலேன்னு இருக்கும். ஆமா. ஆக்சுவலா இந்த படம் வந்து எம்ஜிஆர் படங்களே வந்து எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்ல எல்லாம் பார்க்கவே விட மாட்டாங்க அப்ப. அது மாதிரி ஒரு பேன் ஆர்டர், கம்ப்ளீட்டா எம்ஜிஆர் படம் எதுவுமே பார்க்க மாட்டோம், பார்க்க விட மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு இது இருந்தது. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சாங்ஸ் ஏற்கனவே மத்தவங்க சொன்ன மாதிரி இந்த சாங்ஸ் எல்லாம் டிவியில பார்த்திருக்கோம், நம்ம செஞ்சிருக்கோம். இதை பத்தி இவ்வளவு விவரங்கள் அப்படின்றது வந்து இப்ப நிஜமாவே நாராயணமூர்த்தி சார் ஒரு தீசிஸை சப்மிட் பண்ணிட்டாரு அன்பேவா படத்தை பத்தி, அதனோட நுயான்சஸ் எல்லாத்தையும் சொல்லி. அந்த படத்துக்கு ஆக்சுவலா எம்ஜிஆரை வந்து நடிக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு திருலோகச்சந்தர் அந்த கம் செப்டம்பர் பார்த்துட்டு ஏவிஎம் ஃபேமிலியில சொல்லும் போது அவர் வந்து நடிக்க மாட்டாரே நம்ம இந்த கதைக்கெல்லாம், நீங்க வேணா கேட்டு பாருங்க, ஒத்துக்கிட்டாங்கன்னா நம்ம வந்து புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இவர் அதே மாதிரி ராமாவரம் தோட்டத்துல போய் வெயிட் பண்ணும்போது இவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு, அவங்க சிவாஜி தானே புக் பண்ணுவாங்க, இவர் எதுக்கு வெயிட் பண்றாரு அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் இவரை தான் உள்ள கூப்பிட்டு விட்டாரா என்னன்னு சொல்லும் போது அவர் நரேட்டட் த ஸ்டோரி, எல்லாம் கரெக்ட், ஆனா என்னுடைய மக்கள் வந்து சண்டையை விரும்புவாங்க, ஒரு 2 சண்டை மட்டும் வைங்கன்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவர் சொன்ன மாதிரி இந்த அவ்வளவு சம்பளம் 30 லட்சத்துல 3 லட்சம் ரூபாய் அவருக்கு சம்பளமா கொடுத்து இதை எடுத்த பிறகு 65 லட்சம் ரூபாய்க்கு அது அவங்களுக்கு லாபம் கிடைச்சிருந்தாலும் இது எல்லாமே புதுசு, எல்லாமே அவர் நாராயணமூர்த்தி சார் சொன்ன மாதிரி இதுல இது வரைக்கும் எம்ஜிஆர் வந்து முகத்தை மூடிட்டு தான் அழுவாரு, இதுல வந்து கண்ணில் தண்ணி வர்ற சீன் வந்து இதை ஒரு படத்துல மட்டும்தான் வந்து காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி எல்லாம் நடிச்சிருந்தாரு. இவருடைய ஒரு ஆசை வந்து அந்த படம் நல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சான், ஆனா ஏவிஎம் உடைய இன்னொரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணுன்றதுக்காக தியேட்டர்ல இருந்து வம்படியா இந்த படத்தை வந்து ஒரு ஸ்டேஜ்ல தூக்கிட்டாங்க. இது ஒரு ரெக்கார்டு பண்ண வேண்டிய டைம்ல இப்படி தூக்கிட்டாங்களே அப்படின்ற ஒரு வருத்தமும் அவருக்கு இருந்தது. அதனால அதுக்கப்புறம் அவர் வந்து ஏவிஎம் படத்திலேயே நடிக்கல அப்படின்ற ஒரு தகவலையும் படிச்சிருக்கேன் நான். இது ஒரு இந்த தகவல் என்னன்னா, நீங்க சொல்றது கரெக்ட். 25 வாரம் ஓட வேண்டிய படத்தை 23 வாரத்துல கட் பண்ணாங்க. அதை ரெக்கார்ட் பண்ண விடாம அப்படி பண்ணதுனால அந்த வருத்தம் இருந்ததுனால அவர் அதுக்கப்புறம் வந்து ஏவிஎம் படத்திலேயே நடிக்கல அப்படின்றது ஒரு செய்தி. பட் எம்ஜிஆர் மேடம், எம்ஜிஆர் நடிக்கலையா? எம்ஜிஆர் நடிக்கல ஏவிஎம்ல. அவர் சார் சொன்ன மாதிரி, நாராயணமூர்த்தி சார் சொன்ன மாதிரி, இது திஸ் இஸ் த ஒன்லி பிக்சர் ஏவிஎம் பேனர்ல எம்ஜிஆர் நடிச்சது. சார் இன்னொரு தகவல் எம்ஜிஆர் பத்தி சொல்லிடுறேன். அவர் வந்து மீசைய வளர்த்துக்கிட்டு நடிச்சதே கிடையாது. எல்லா ஹிட்டு படத்துலையும் பார்த்தீங்கன்னா கோடு தான் வரைஞ்சிருப்பாரு. மீசைக்காக கோடு தான், இல்லைன்னா ஒட்டு மீசை இருக்கும். சில கேரக்டருக்காக தாடி மீசை எல்லாம் ஒட்டி வச்சு நடிச்சிருப்பாரு. மீசையை வளர்த்து அவர் நடிச்சதே கிடையாது. He was a successful actor. கோடு தான். அப்ப வந்து பலருக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் கோடு தான் போட்டிருப்பாங்க. இல்ல சில பேர் வளர்த்தாங்க, அது இருந்தது. ஆனா ரொம்ப ரேர். அது இவரெல்லாம் ஒரே டைப் தான், ஒரு கோடு அவ்வளவுதான். மத்தவங்களாவது வித்தியாசமா கூட பண்ணாங்க, எம்ஜிஆர் பண்ணதே கிடையாது. முருகேச பாண்டியன் சார் வாங்க.
வணக்கம். ரொம்ப நல்லா இருந்தது. மறுபடியும் ஒரு திரைப்படத்தை வந்து ஒரு ரிவைண்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு பார்த்தது. அப்புறம் இது இந்த கடைசி பாடல்னு சொன்னீங்களா, அது என்ன பாடல் அது? அன்பேவா தான். அன்பேவா ஓகே, அன்பேவா வா, பாடல். ஓகே அன்பேவா வா. அந்த ஓகே அந்த ஓகே ஓகே. அன்பேவா சோக பாட்டு இருக்கு பாருங்க. ஆ அது அப்படியே இன்பமா பாடுற மாதிரி இருக்கும். உள்ளம் என்பது கோயிலே டியூனே மாறி இருக்கும். சரி சரி சரி. அப்புறம் நீங்க குஃப்ரி சொன்னீங்கல்ல சிம்லால, ஆமா. நான் சிம்லாவுக்கு போயிருக்கேன். சிம்லா போகும்போது குஃப்ரியில் எடுத்து போட்டோம் நான். அப்படியா? குட். அதுல தான் நான் புதிய வானம் புதிய பூமியை எடுத்து அந்த குஃப்ரியில தான் எடுத்திருக்காங்க. 1987 எடுத்த போட்டோ அது, ஓ, ரைட் 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 ரைட். குஃப்ரியில். ஓகே ஓகே. ஓகே. அது வந்து சிம்லால எடுக்கல. சிம்லால இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கு அந்த ஆமா குஃப்ரிங்கிற ஆமா மலை. ஆமா, சிம்லால இருந்து கொஞ்சம் தூரம் போகணும், தள்ளி போகணும். அப்புறம் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் மாதிரி கொஞ்சம் இது கொஞ்சம் மேடு மாதிரி ஏறணும் அந்த இதை பனி பார்க்கறதுக்கு. ம். அது ஒரு தனி செப்பரேட் ஸ்பாட் மாதிரி இருக்கும் சிம்லா ஒட்டி. ம், ம், ம். சார் ஒரு டவுட் கிளியர் பண்ணலாமா சார்? சொல்லுங்க. சார் நீங்க சொன்ன மாதிரி அன்பேவா மூவில வந்து ஜெயலலிதா அவர்களை ஹீரோயினா போடணும்ட்டு சொன்னாங்க. பட் அந்த நேரம் வந்து 1000ல் ஒருவன் முடிஞ்ச நேரம் உடனே அவங்க நிறைய கமிட் மூவில ஆயிட்டாங்க. புக் ஆயிட்டாங்க. ஏன்னா ஜெய்சங்கர் அவங்களோட வந்து யார்னி, சிவாஜி அவர்களோட மோட்டார் சுந்தரம் பிள்ளை 2 மூவியுமே வந்து 1966ல வந்து ரிலீஸ் ஆயிருச்சுது. அது யார்னி வந்து ஏப்ரல் 14 வந்துருது. அடுத்து இவங்க வந்து ஜனவரி 26 மோட்டார் சுந்தரம் பிள்ளை, அதுல வந்து மகளா நடிச்சிருப்பாங்க. சிவாஜி அவங்களோட மகளா நடிச்சிருப்பாங்க. அது மாதிரி சரஸ்வதி சபதமும் அதுல வந்து ஒரு சின்ன ரோல், இந்த நாரதர் ரோல், வித்யாபதி ரோல்ல வந்து ஜெயலலிதா அவங்க வந்தாங்க. ஸோ அதனால அப்ப ரொம்ப கமிட் ஆனதுனால அவங்க வந்து இந்த இதுல அவங்கள கொண்டு வர முடியலன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்க சொன்ன தகவல் கரெக்ட். அந்த நாடோடி அப்படிங்கிற வேர்டு வந்து பிடிக்கலன்ட்டு வாலி சார் கிட்ட சொன்னதாகவும், வாலி சார் அவங்கள சமாதானப்படுத்தி அவங்கள வந்து அந்த வேர்டு வந்து கரெக்டானதுதான் அப்படின்னு அவங்கள சமாதானப்படுத்தினதா சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த அசோகன் அவங்களுடைய குணச்சித்திர ரோல் இதுல ரொம்ப நல்லா இருக்கும். அதுல அந்த ரோல் கொடுத்தது அதுவும் நீங்க சொன்ன மாதிரி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நல்லா இருந்து சார் நீங்க கதை சொன்னது, நல்லா தேங்க்யூ இருந்து. தேங்க்யூமா. அதில் இன்னொரு தகவல் என்னன்னா, இந்த எம்ஜிஆர் படங்கள்ல இருந்து அந்த பொதுநல கருத்துக்கள்லாம் வரும். கொஞ்சம் லேசா அந்த அந்த அரசியல் கிட்ட வந்த மாதிரி சில பொது நல கருத்துக்கள்லாம் வரும். ஏழையை காப்பாத்துறது, அந்த மாதிரி சில டயலாக்லாம் வரும். இதுல வரவே வராது. எல்லா படத்துலையும் வரும். இந்த படத்துல மட்டும் அந்த அந்த மாதிரி டயலாக் இருக்கவே இருக்காது. ஒரு டயலாக் கூட இருக்காது. இந்த வழக்கமான பாணியே கிடையாது இந்த படத்துல. நான் சொல்ல மறந்துட்டேன். எஸ் சார். சார் வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம் வணக்கம். வணக்கம். ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார். இந்த சாதாரணமா வந்து எம்ஜிஆர் படத்துல வந்து கதாநாயகி தான் கனவு காண்ற மாதிரி வருமா? அவர் கனவு காண்ற சீன்லாம் நடிக்க மாட்டாரா? ஆனா இதுல வந்து 2 பேருமே சேர்ந்து கனவு காண்ற மாதிரி, அந்த ராஜாவின் பார்வை ஆமா ஆமா. ராணியின் பக்கம் பாட்டு வந்து 2 பேரும் சேர்ந்தா மாதிரி இருக்கும். நீங்க அந்த ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பாட்டெல்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்கு சார். இப்போ சரோஜா தேவியோட அந்த saree வந்து கூட அதோட அதோட எதனா சொல்லியிருப்பாங்களா சார்? அதை அதான் பத்தி இந்தியா எதனா சில்க் விஷயம் ஹவுஸ் இருக்கா? தான் சப்ளை கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு அந்த உண்டான saree காஸ்டியூம். எல்லாம் பளபளன்னு இருக்கும் ஆமா. சார். அதனாலதான் கேட்டேன். அதாவது அவ்வளவு. சாதாரணமா காஸ்டியூமுக்குன்னு ஒரு ஆளை போடுவாங்க. ஆ, ஆ, இது ஆ. வந்து அந்த ஒரு கடையை வந்து அந்த இந்தியா சில்க் ஹவுஸ் வந்து இதுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெஸ்ஸுக்கு, ஆ, சரோஜாதேவி அதான் ட்ரெஸ்ஸுக்கு. அதான் சூப்பரா இருக்கும், அவங்களோட காஸ்டியூம்லாம் சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க மோகன்ராம் வந்து ஒரு தகவல் சொல்லிக்கிறாருன்னு சொன்னீங்கல்ல, ஆ. மோகன்ராம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த அவருடைய கிரிட்டிக் அந்த எம்ஜிஆர் வீட்டுக்கு பக்கத்துல இருந்தவர் ஹார்ட் அவர். பீட்ல தாத்தா, ஹார்ட் பீட் ஆமா தாத்தா ஆமா ஆமா தான் ஆமா. அவர்தான் மோகன்ராம். அவர்தான் அவர்தான் அதுதான் அவர்தான். உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். அவர்தான் மோகன்ராம். அவர் வந்து ரொம்ப எம்ஜிஆருக்கு வந்து ரொம்ப விசுவாசி. அவரு அவரு இல்ல, எம்ஜிஆர் அடிக்கடி. வீட்டுக்கு பக்கத்துல இருந்தவர் மேடம் அவரு. ஆமா ஆமா. அந்த விஜய் டிவில நீயா நானால ஒரு வாட்டி பொன்மன செம்மல் எம்ஜிஆர் சொல்லிட்டு ஒரு ஷோ நடத்துறாங்க. அப்ப அவர் வந்து நிறைய தகவல்கள் சொன்னாரு. அவர் மோகன்ராம் வந்து நிறைய தகவல்கள் சொன்னாரு எம்ஜிஆரை பத்தி. ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார், அருமையா இருந்தது. எனக்கு அடுத்தது ரிதம் படத்தை பண்ணுங்க சார். ரிதம் அடுத்து ரிதம் இருக்கு மேடம், இருக்கு. ஏன்னா அந்த படம் வந்து சூப்பரா இருக்கும் சார். நான் ரொம்ப விரும்பி ரிதம் பார்த்த படத்துல படம். பல சுவையான தகவல் இருக்கு மேடம். நிறைய தகவல்கள் அது இருக்குது. அடுத்தது பண்ணுவோம். ஆமா ஆமா. அதான் நம்ம எல்லாருமே படம் பார்ப்பாங்க. ஆனா வந்து அதுல நிறைய கூடுதல் தகவல்கள்லாம் இருக்குது. அதனாலதான் அதை நான் இல்ல உங்களை அது வந்து ரிவ்யூ அவசியம். பண்ண அடுத்த படம் வந்து ரிதம் தான். நல்லா இப்பயே சொல்றேன். ஓகே நீங்க சார், ஓகே அவுத்து சார். விட்டுட்டீங்க. ஆமா சார், அதான் ரொம்ப பண்ணலான்னு இருக்கேன் நானு. ரொம்ப நன்றிங்க சார், நல்லா இருந்ததுங்க சார். ஓகே சார். தேங்க்யூ.
வணக்கம் சார். நாராயண் சார், ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணீங்க. நிறைய தேங்க்யூ. தகவல்கள், அதாவது எங்களுக்கு தெரியாத தகவல்கள். நான்லாம் நிறைய இதை பற்றி கேள்விப்பட்டது கிடையாது. நான் படம் அன்பாய்வா படம் அங்கங்கே கிளிப்ஸ் பார்த்துருக்கேன். முழு படம் பிரேமா மேடம் சொன்னாப்புல எங்கள் வீட்டில் சினிமாவுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. சிவாஜி படமாவது ஒன்று ரெண்டு கூப்பிட்டு போவாங்க. அதுவும் கௌரவம் இந்த மாதிரி ட்ரமாட்டிக் படம், மெலோ ட்ரமாட்டிக் படம் தான் நான் பார்த்துருக்குறேன். இது வந்து ரொம்ப எப்பவுமே எம்ஜிஆர் படம் வந்து ரொம்ப கேஷுவலாகவும் ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது ஹாப்பியாக இருக்கும். நிறைய பாட்டுகள், அப்புறம் வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் இருக்காது. சிவாஜி கிட்ட ஓவர் ஆக்டிங் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் நாங்கள் பார்த்தது கிடையாது. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த கிளிப்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். நீங்கள் கம் செப்டம்பர் தான் இது தழுவின படம். நீங்கள் கம் செப்டம்பர் பார்த்துருக்கீங்களா? நான் அந்த பார்க்கல படம் மேடம். நான் பார்க்கல. பார்க்கணும் நீங்க. அது கிளாசிக்கல் மூவி. இன்னும் எங்க எப்போ ஆமா. பார்த்தாலும் அது கிளாசிக்கல் மூவிங்க. அவ்வளோ அழகா இருக்கும். ராக் ஹட்சன், ஜீனா, லோலிட்டா பிரிஜிடா, அவங்க தான் ஜீனா ஆக்ட் லாலோ பண்ணி. பிரிகிடா. ஆமா, லோலா பிரிகிடா. அவங்க இங்கிலீஷ் ரெண்டு படமா ஹிந்தி இங்கிலீஷ் படமா இங்கிலீஷ் படம் மேடம்? மேடம். இங்கிலீஷ் படம். இங்கிலீஷ். ராக் ஹட்சன் இல்ல. அதோட கரெக்டான ப்ரொனன்சியேஷன் ஸ்பெல்லிங்கோட குரூப்ல போடுங்க மேடம் படத்தோட சரி பேரு. போடுறேன். கம் செப்டம்பர். ராக் ஹட்சன், ஜீனா, லோலா பிரிஜிடா, அவங்க தான் ரெண்டு பேரும். அந்த கம் ஓகே செப்டம்பர் பாட்டு மட்டும், அந்த அந்த டியூனுக்கு அவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுறது, அதாவது அவ்வளவு அழகா ஆடுவாங்க. அது ஒரு விரசம் கிடையாம அத்தனை அழகா இருக்கும் அந்த பாட்டை. அந்த கேட்டுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ நல்லா இருக்கும். அதே இதை வந்து கம் செப்டம்பர் பேஸ் பண்ணி ஹிந்தியில் இதே மாதிரி ஹிந்தியில் காஷ்மீர் கி கலின்னு ஒன்று பண்ணாங்க. அதை நான் பார்த்துருக்குறேன். எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ஹிந்தி பிடிக்குங்கிறதுனால அது வந்து இதே மாதிரி தான் இருக்கும். அது ஷம்மி கபூர் அண்ட் ஷர்மிளா டாகூர். ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அதுலேயும் கொஞ்சம் மாறுதல்லாம் இருக்கும். அன்பேவாலை எப்படி மாற்றிருக்காங்களோ அது மாதிரி அதுலேயும் கொஞ்சம் மாறுதல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒன்று வந்து என்ன அப்படின்னா, இந்த பாட்டுக்கள் வந்து நம்ம மறக்க அன்பேவா அந்த பாட்டு, அது மாதிரி வந்து நிறைய நல்ல பாட்டுகள் அதில் வந்து இன்னும் வந்து கேட்கலாம். இவங்க சொன்னாப்புல, மாலதி மேடம் சொன்னாப்புல, சரோஜதேவியோட ட்ரெஸ்லாம் ரொம்பவே பளபளன்னு ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் பார்த்தா இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு இருக்கும். இப்போ வந்து அது இன்னும் வந்து கிளாசிக்கல் மூவி தான். அன்பேவா வந்து இன்னும் கிளாசிக்கல் மூவி தான். ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப நல்லா எடுத்து சொன்னீங்க. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதே மாதிரி ரிதம் நான் பார்த்துருக்கேன். ஸோ ரிதம் மூவி பார்த்துருக்கேன். அதனால அதையும் நீங்கள் நம்ம அலசலாம். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ தேங்க்யூ. இந்த படம் வந்து வணக்கம் சார். அன்பே வந்து ரீரிலீஸ் பண்ணுவாங்களா சார் தியேட்டர்ல? அது மாதிரி ரீரிலீஸ் பண்ணும்போது தான் சார் நாங்க கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டேன். 10-11 வயசுல ரீரிலீஸ் பண்ணும்போது பார்த்தேன் அந்த படம். இந்த படம் சிம்லாலாம் நம்ம எங்க போய் பார்க்க போறோம்? சிம்லாவெல்லாம் அவ்வளவு சூப்பரா காமிச்சிருப்பாங்க. வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு ஸ்பெசிபிக்கா எங்க அம்மா கூட்டின்னு போய் அந்த படத்தை காமிச்சாங்க. ஏன்னா அவ்வளவு அப்பதான் எங்களுக்குமே வந்து ஒரு ரொம்ப பிரமிப்பா இருந்தது. தியேட்டர்ல அவ்வளவு கலர்ஃபுல்லா அந்த படத்தை பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பா இருந்தது. ரொம்ப ரசிச்சு பார்த்தோம் அந்த படம். அப்பயுமே நான் என்ன ரீரிலீஸ் நினைப்பேன், பண்ணாங்க. இப்பெல்லாம் தானே ஆமா, பண்றாங்க. அப்பவுமே ரீரிலீஸ் பண்ணாங்க. நான் பார்த்தேன் எங்க அம்பத்தூர்ல முருகன் பண்ணாங்க தியேட்டர்ல பண்ணாங்க பண்ணாங்க. நிறைய படம் ரிலீஸ் பண்ணாங்கப்பா. ரீரிலீஸ் பாலம் பலமம், அன்பேவா, ஆஹ் நிறைய படம் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி பழைய படங்கள் நிறைய பார்த்திருக்கேன். ரத்த திலகம், ரத்த கண்ணீர் இதெல்லாமே ரீரிலீஸ் பண்ணாங்க. ஆனா இப்போ நான் வந்து அன்பேவா வந்து ஒரு 2-3 கிளிப்ஸ் பார்த்தப்போ எனக்கு சரோஜாதேவியோட மேக்கப் ஓவரா இருந்தாப்புல இருந்துச்சு. அது ஓவர் எப்பயுமே மேக்கப். அப்படிதாம்மா. அது அப்படிதான் மேடம். அப்படிதான் பயங்கரமா, மேடம் இருக்கும். அதாவது அப்பெல்லாம் அப்படிதான். கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத அளவு மேக்கப்பா இருந்துச்சு. எப்பயுமே இருக்கும் சரோஜா அதுல ஆமா, என்ன அது கொடுமைன்னா சார், மூஞ்சிக்கும் கழுத்துக்குமே டிஃபரன்ஸ் தெரியும். அந்த அளவுக்கு இருக்கும் பண்ணுவாங்க. இருக்கும். அப்புறம் அந்த நீங்க வந்து அந்த ஐ லாஷஸ் அவங்க எக்ஸ்ட்ரா போட்டது எல்லாமே அவ்வளவு இப்படி வைக்கணுமா அப்படின்னு, அதாவது ஒரு அதுல அழகு, அது ஒரு டேஸ்ட் இல்லாத மாதிரி இருந்துச்சு எனக்கு. அது இல்ல ஏன் அந்த காலத்து கலர் படத்துல அப்படிதான் பண்ணுவாங்க மேடம். ரொம்ப பண்ணுவாங்க. ஓகே 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 ஓகே. இது இன்னொன்று சிம்லா பத்தி, இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தான், இந்த படத்தை வந்து சிம்லால எடுத்ததுக்கு அப்புறம் தான் பல படங்கள் அப்புறம் சிம்லாவை நோக்கி போகுச்சு. தமிழ் படம். தமிழ் தான் ஃபர்ஸ்ட் தமிழ் படம் சிம்லால எடுத்தது. நான் வரேன் சார். நன்றி. வாங்க வாங்க சார். சார். சேகர் சார். வணக்கம் சார். நாராயணன் சார், சூப்பரா அந்த படத்தை டீகோட் பண்ணிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். நாடோடி மன்னன் சொன்னீங்க, சர்வசுந்தர இப்ப இது அருமையா சொன்னீங்க. பழைய 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 ஞாபகம். 66 ஐ ரிமெம்பர். ஐ எம் ஸ்டடிங் த ஃபைனல் இயர் பிஎஸ்சி கிறிஸ்டியன் காலேஜ் தாம்பரம். எம்சிசியில் இருக்கப்ப அந்த படம் வந்து பல்லாவரம் தேட்டர் தான் வந்து பார்ப்போம், தாம்பரத்தில் வராது. அப்படி பார்த்த படங்கள் அதே 66 ஜனவரியில வந்த படம், அதே முந்தின ஆண்டு 65 ஜனவரியில வந்த படம் எங்க விட்டு பிள்ளை. ஆமா. பாருங்க, எவ்வரி இயர் அவர் எப்படி ஒரு கலர்ஃபுல் பிலிம் தர்றாரு பாருங்க. அவ்வளவு எங்க விட்ட பிள்ளையும் அன்பேவாவும்
எவர் கிரீன் ஹிட் சொல்லலாம். அவ்வளவு அருமையான படங்கள். நாடோடி மன்னன் அதுக்கு முன்னாடி ஒரு சரித்திர படம், ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் தான். இந்த மாதிரி படங்கள் எவர் கிரீன் ஹிட்னா எம்ஜிஆர் தான். எங்க சித்தப்பா தியேட்டர்ல இருக்கிறாரு, எனக்கு தெரியும். பைசாக்கு பைசா லாபம் பண்ணுவாங்க. எம்ஜிஆர் படம் ஆகட்டும், ரஜினி படம் பைசாக்கு பைசா லாபம் பண்ணுவாங்க. அப்படின்னா 7 லட்சம் கொடுத்து வாங்கி வந்தா 7 லட்சம் கணக்குன்னுவாங்க. எம்ஜிஆர் படத்தை அப்படி இல்லை, பைசாக்கு 10 பைசா 20 பைசா லாபம் பண்ணுவாங்க அவங்கலாம். ஐ ரிமெம்பர் மந்திரி குமாரியும் சர்வாதிகாரி எம்ஜிஆர் படங்களும் நாடோடி மன்னன்ல எங்க சித்தப்பா வளர்ந்துட்டாரு, பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு. அவ்வளவு ஒரு எம்ஜிஆர் படத்துல நல்லா வளர்ந்தது எங்க சித்தப்பா தியேட்டர். அந்த தியேட்டருக்காரங்க எல்லாருமே எம்ஜிஆருடைய ரசிகர்கள், ரஜினி அப்படிதான். வசூல் சக்கரவர்த்தி சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு படத்தை சொல்லலாம். கலர் எம்ஜிஆருடைய கலரையா அழகியோ சொல்லவே முடியாது. இந்த படத்துல அவருடைய கலரை அழக மேல மேல கூட்டி கொண்டுவாங்க. டிஃப்ரெண்ட் டிசைன், அதாவது கலர் காத்து போட்டு சூட்டு கேப் ஹேட் எல்லாமே அட்டகாசமா ஒவ்வொரு சேர்ந்து வருவார் பாருங்க. கடைசியில ஒரிஜினல் எம்ஜிஆர் வருவாரு. ஒன்சே பப்பா ஹிட்டியா மாமா அந்த ஸ்ரீலங்கா பாட்டு பாடிக்கிட்டு வர்றப்போ சரோஜா தேவி அப்படியே ஏமாந்து போய் அதிர்ச்சி ஆயிடுவாங்க. இவர் தான் ஓனரா, இந்த படத்துக்கு ஓனரா, இந்த பங்களாக்கு ஓனரா, என்ன ஏமாந்துட்டு போது அவரு ரொம்ப நொந்து போயிடுவாங்க. இந்த படமே ஈகோ உடைச்சி ஏமாத்தி அந்த அம்மாவை சரோஜா தேவி அதான் வில்லத்தனம். எம்ஜிஆர் கிண்டல் பண்ணிட்டே இருப்பாரு. சின்ன பாப்பாடுவாரு, ஏமாத்துவாரு, ஒண்ணு இல்லாத மாதிரி நடிப்பாரு, அப்புறம் ஏமாந்து போவா. இதுதான் அந்த ஈகோ கிளாஷ் தான் அவனுக்குள்ள சின்ன மோதலா போய் அந்த படம் ரொம்ப ரொம்ப ரொமான்டிக் காமெடி, அழகான ரொமான்டிக் காமெடி. படங்கள் பாட்டுகள் என்னங்க, அவ்வளவு பாட்டு, அவ்வளவு சூப்பர். அந்த இடையில இன்டர்வல் நேரத்துல வர்றமே ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் தூள் பறக்கும். அந்த தியேட்டர்ல இன்னொரு தியேட்டர்லாம் தூள் பறக்கும் அந்த மாதிரி படம். அப்புறம் என்னது லவ் பேர்ட் கண்ணெடுத்த பையங்களை சரோஜா தேவிய ரொம்ப பிரமாதமா நாங்க பார்த்த படம் சரோஜா. என்ன ஒரு குயில் போல பேசிக்கிட்ட அந்த எம்ஜிஆர் கிட்ட ரொம்ப இயல்பா நடிச்ச ஒரு நடிகன்னா சரோஜா தேவி தான். அந்த அளவுக்கு எம்ஜிஆர் கிட்ட பாலுன்னு கூப்பிட்டுக்கிட்டு ரொம்ப இயல்பா நடிச்சிருப்பாங்க. ரொம்ப காஸ்டியூம் அப்படிதான் இருந்தது, அப்படிதான் அந்த காலத்துல அப்படி இருந்தது. பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, ஏசியன் பெயிண்ட், கலர் பெயிண்ட் அடிச்ச மாதிரி அந்த முகத்தையும் அடிச்சு வச்சிருப்பாங்க. ரொம்ப அந்த கடைசியில அந்த குண்டுராவன் ஒரு வில்லனை ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் தூக்கி போடணும்னு. அவருக்கு அப்போது வயசு 49 தான். அவ்வளவு பெரிய ஆந்திரா ஒரு குண்டுராவ ஒரு ஃபைட்ல அழகா தூக்கி ஒரு செகண்ட் தூக்கி போட்டு நெளிப்பாரு. அதெல்லாம் கைத்தட்டல் வாங்கின காட்சிகள். ரொம்ப சூப்பர் சார். என்ஜாய் த ஃபில்ம். உங்க நரேஷன் ரொம்ப என்ஜாய் பண்ண. வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸ்டீபன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸ்ரீதர் சார் பேசுறீங்களா? சார் இவ்வளவு நான் நோட்டீஸ் பண்ணல. இன்னைக்கு கடைசியில தான் கல்யாணி சொன்னா அன்பேவா போயிட்டு போய் பார்க்கலையான்ட்டு, அதனாலதான் உடனே கீழே இறங்கி வந்தேன். நான் வந்ததுக்குள்ள அவர் லாஸ்ட் சொல்லி முடிச்சிட்டாரு. நான் யூடியூப்ல பாக்குறேன். அதெல்லாம் சின்ன வயசுல பார்த்த படம், அருமையான படம். எல்லா பாட்டும் இப்பதான் போட்டல பாட்டுலாம் வந்து எடுத்தான்றது. பழைய பாட்டுலாம் அதை நார்மலா வந்துடும். இந்த ராஜாவின் பார்வை ராணியின் பட்டம் எல்லாம் இந்த கியூஎஃப்ஆர் இந்த மாதிரி ஆர்கெஸ்ட்ரா ப்ரோக்ராம் போட்டு எடுத்து வாங்குவாங்க பசங்க. வாய்ஸ் நல்ல உள்ளவங்க நல்லா பாடுறாங்க. மியூசிக்கால அந்த பேங்கோஸ் டடரடன்னு அடிச்சுக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். ரொம்ப அருமையா இருக்குன்னு வச்சுங்களேன். எல்லா பாட்டும் அருமையா இருக்கும், படமும் நல்லா அருமையா இருக்கும்னு வச்சுங்களேன். அப்கோர்ஸ் ஓவர் மேக்கப் அந்த அம்மாவுக்கு, சரோஜாதேவி மேடத்துக்கு, எம்ஜிஆருக்கும் ஓவர் மேக்கப் தான் அது. அது சில மாதிரி சில பாட்டுல எல்லாம் பார்த்தோம்னா அந்த வெளிச்சத்துக்கு சன்லைட்ல அப்படியே ஒரு மாதிரியா இருக்கும். நான் நினைச்சு எப்படித்தான் நடிக்க முடியுதோ, பிக்காதா அப்படின்னு நினைச்சுக்கோ. நம்மளா தான் சொல்லிச்சுக்கிட்டு இருப்போம். எனிவே பட் இட்ஸ் வெரி நைஸ். நான் யூடியூப்ல பாத்துறேன். நான் அஃப்கோர்ஸ் நீங்க நல்லா சொல்லுவீங்க. யூடியூப்ல வராது சார், அமேசான் பிரைம்ல இருக்கு. இல்ல நீங்க பேசுறது நான் சரி நாங்க பேசுறது நான் பாக்குறேன். ஓகே இன்னொரு படம் அது என்ன புதுசா சொன்னீங்க மேடம் எல்லாம் சொன்னாங்க. என்ன அர்ஜுன் படம் சார். அர்ஜுன் மீனா. நான் பார்த்த மாதிரியே தெரியல, அதை கேள்விப்பட்டவே இல்லை. இதெல்லாம் அர்ஜுன் மீனா, ரமேஷ் அரவிந்த், ஜோதிகா. அர்ஜுன் தெரியல, ஆக்டர் தெரியல. அர்ஜுன் அர்ஜுன் தெரியும். ஆமா அவன் நடிச்ச படம். ஓஹோ சரி.
நான் சின்ன வயசா இருக்கிறப்ப எல்லா படம் தியேட்டர்ல என்ன வருதோ எங்க அம்மாட்ட காசு வாங்கிட்டு போயிடுவேன் நான். அது வந்து எம்ஜிஆரா இருக்கட்டும், ஜெயசங்கர், ஒரு 4 தியேட்டர் இருக்கு எங்க கரூர்ல. எல்லா தியேட்டருக்கும் போயிடுவேன் நான். எங்க அம்மா வந்து அப்பா திட்டுவாங்க, நீ படிச்சே உருப்படாம போயிடும் போல இருக்கு தியேட்டர்ல. பார்த்துட்டு வந்தாதான் பயங்கர ஆக்டிவேட் ஆகும். எந்த படம் மாதிரி தான் சரி பார்த்துட்டு கதை சொல்லுவேன் நான், இது சரி இருக்குது சரியில்லைன்ட்டு. அதனால சின்னதுல வந்து நிறைய படம் பார்த்துருக்கிறேன். அப்புறம் எம்எஸ்சிக்கு மேல எல்லாம் விட்டு போயிருச்சு. எப்ப இந்த நம்ம தமிழ்நாட்டோட போனோமோ படம் பார்க்கறது நிறுத்தியாச்சு. ஸோ அதனால ரீசெண்டா அதுக்கப்புறம் ஒரு 20-30 இயர்ஸ் வந்த படமெல்லாம் நிறைய பார்க்கறது. அந்த சின்னதுல வந்து எல்லாம் எம்ஜிஆர், சிவாஜி படம் எல்லாமே கம்ப்ளீட்டா நான் கவர் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் பாக்குறேன் சார் உங்களுது. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். லதா மேடம் பேசுறீங்களா? சார் நல்லா இருந்தது. அதெல்லாம் ஞாபகம் வந்தது. நானும் இந்த படம் ஆனா இப்ப சமீபமா ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளதான் பார்த்துருக்கேன். நான் அப்ப பிறக்கவே இல்லைல்ல, அப்ப பார்க்கல. அதுக்கப்புறம் நீங்க சொன்னதும் அதுவும் ரிகலெக்ட் பண்ணிட்டேன். ஒன்னே ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். ஐயோ, ஏதோ ஒண்ணு மறந்து போயிட்டேன் சார். முக்கியமானது சொல்லணும்னு நினைச்சேன். ரீசெண்டா நான் அதான் 2 வருஷம் முன்னால பார்த்தேன். அதுல ஏதோ ஒண்ணு உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். நாகேஷோடைய ரோல் ஆசமா இருக்கும். என்ன ஒரு டைமிங் எல்லாமே. அந்த முதலாளி இவர்தாங்கிறது அவருக்கு தெரியாம என்ன அழகா தெரிஞ்சப்புறம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பார்க்காதவங்க அவசியம் எல்லாரும், எப்படியும் எங்கேயாவது இருக்கும், ஜியோ ஸ்டார் எங்கேயாவது இருக்கும், இதுல இருக்கு, அமேசான் பிரைம்ல இருக்கு. அமேசான் பிரைமா அதுல இருக்கும். ஏதோ ஒண்ணு சார். ஓகே, ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ஞாபகம் வரும்போது சொல்றேன். சரி, ஓகே, ஓகே. சன்லைஃப்ல அடிக்கடி போடலாமா? 11 மணிக்கு பார்த்தீங்களா? ஆமா, சன் லைஃப்ல போடுறான். ஓ, ரெகுலரா எத்தனையோ ஒரு பாப்பேன் எங்க வீட்டுல. எங்களா மேடம் டெய்லி 11 மணிக்கு ஆரம்பிச்சேன். 2 மணிக்கு கரெக்டா ஒரு படம் இருக்கு. எம்ஜிஆர் படம், சிவாஜி படம், எங்க வீட்டு பிள்ளை, எம்ஜிஆர் படம், தேவர் படம், ஏதாச்சும் ஒரு எம்ஜிஆர், சிவாஜி, ஜெயசங்கர் ஓடிட்டே இருக்கு. சண்டை படம், பழைய காலத்து படங்கள் பாருங்க. ஜாக்லின் சொன்னாங்கல்ல, சரஸ்வதி சபதம்ல ஜெயலலிதா அந்த ஒரு ரோல் இருக்கு மேடம், ஒரு ரோல் இருக்கு, ஒரு ரோல் இருக்கு, சும்மா சின்ன ரோல். ஓ, நான் தான் நாரதரா வருவாங்க. ஓ, நாரதர் ஜெனரலா மேல் தானே வருவாங்க. அதுல ஒரு நாரதரா அவங்கள இது பண்ணிருப்பாங்க. இன்னொரு ரோல், 2 ரோல் அவங்க வருவாங்க. ஓகே ஓகே. பாய் வாங்க. பாய் இருக்கீங்களா? வரலன்னா வேற யாருன்னா பேசலாம். நான் சொல்லட்டும். வாங்க, சொல்லுங்க. நான் பேசுறது கேக்குதான்னு கேட்டேன் சார். கேக்குது. கேக்குதா சார்? சார், இந்த அன்பேவா படங்கள்லாம் வந்து முன்னாள் படங்கள், அவர் மேல எவ்வளவு கஷ்டம் இருந்திருப்பாங்க மக்கள்ங்கிற ஜனத்தை, அதுலதான் அவர் கூட்டிகிட்டே இருந்திருக்கனால இப்ப சாதாரணமா படம் பார்ப்போம் கொள்வோம். அப்ப இவ்வளவு நியூன்சஸ் இருக்கிறத இப்பதான் புரியுது. அந்த நேரத்துல ரொமான்ஸ் எல்லாம் என்ன பார்த்த டைம்ல தான் அதெல்லாம் ஒண்ணும் விளங்காது. இவ்வளவு ஒரு கற்பனை கதையில காதல் கதை அப்படி உள்ள போந்து இருக்குதுங்கிறத சார் சொல்லிதான் இப்பவுமே நான் தெரிஞ்சுக்கிறேன். அந்த கதையில கூட இப்ப நினைவே இல்லை. ஆனா ஒரு தடவை எங்க ஊருக்கு வரும்போது நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம், எங்க ஊர்ல பெரிய பணக்கார வீட்டுக்கு தான் வருவார். அவர் கருவாடுலாம் சாப்பிடுவாரு, மீன்லாம் நல்லா சாப்பிடுவாரு. அப்போ அங்க உள்ள ஆட்கள் எல்லாம் அவர் கையை வரலையும் தொட்டு தொட்டு பார்த்தாங்க, ஒருவேளை கலர் கையில வருதான்னு பார்க்கறதுக்கு. அந்த அளவுக்கு அவர் அந்த கலரு, அது எல்லாருக்குமே அவரை பத்தி தெரியும். அதுக்கு மேல அவர் மேக்கப் போட்டா அவ்வளவுதான், எப்படி இருந்திருப்பாருங்கிறது தெரியும். சரோஜினி அம்மாவும் பல இதுல ரொம்ப ஸ்டைலா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம பேருனா சிவகுமார் சார் சொல்றத பார்த்தா கன்னடத்தை பைங்கிலி இப்பவும் கிரஷ் இருக்கு அவர் மேல, சரோஜி மேல. அவங்க பேசுறத பார்த்தா அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. ரொம்ப நன்றி சார். இந்த மாதிரி படங்களை கொண்டு வாங்க, நாங்க பார்க்காட்டாலும் அந்த கதைகளை இன்னும் பார்க்கலாம். அடுத்தாப்புல ரிதம் பார்க்கறதுக்கு உங்களுடைய இதை எபிசோடு கேட்கறதுக்கு ரெடியா இருக்கேன். ரொம்ப நன்றி சார். ஸ்டீபன் சார், தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி. வாங்க செல்வகுமார் சார். சார் வணக்கம் சார். சார், நான் ஆக்சுவலாக வந்து எனக்கு கொஞ்சம் மெமரி எப்போவுமே கொஞ்சம் டக்குன்னு மறந்துடுவேன். பட் ஆனால் இந்த படம்லாம் வந்து இன்னும் கூட எனக்கு மறக்காமையே இருக்குது. நான் ரொம்ப குழந்தையா இருக்கும்போது பார்த்த படம் சார் இது. அதுக்கப்புறம் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிலெல்லாம் முன்ன போட்டிருந்தாங்க, அப்போது டிவியில் பார்த்துருக்கோம். பட் ஆனால் நீங்கள் இந்த கதையெல்லாம் சொன்ன பிறகு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நாங்கள் இவ்வளோ இன்டெப்த்தாலாம் பார்த்துருக்கவே மாட்டோம். எம்ஜிஆர் படம் பார்ப்போம் அவ்வளோதான்.
பட் ஆனால் நீங்கள் இதெல்லாம் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டி பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தை வந்து நீங்கள் தூண்டி விட்டுருக்கீங்க சார். ஸோ நான் திரும்பவும் வந்து கட்டாயம் அந்த படத்தை பார்க்கறதுக்கான, ஏன்னா ஆக்சுவலாக இப்போ ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் இருக்கிறதுனால பார்க்கறதுன்றது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. முன்னதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணோன்றது இந்த இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா முன்ன இந்த சிடி மற்ற விஷயங்களெல்லாம் பார்க்குற மாதிரியா இருந்தது. பட் இப்போ இருக்கிறதுனால நான் கட்டாயம் பார்க்கலான்னு இருக்கேன் சார். ஏன்னா நான் இந்த மாதிரி பழைய படங்கள்லாம் ரொம்ப பெருசாக பார்க்குறதே கிடையாது. பட் ஆனால் நீங்கள் அதில் இருக்கிற நிறைய நுணுக்கங்கள்லாம் சொன்னதுனால வந்து திரும்ப வந்து படம் பார்க்கலாம். அதே போல் சரோஜா தேவி இது இப்போ ரீசெண்டாக வந்து ஆதவன் ஒரு படம் வந்தது சார். அதில் பார்த்தீங்கன்னாக்கா வடிவேல் சொல்லுவாப்புல, இந்த அம்மா மோட்சத்துக்கு போனால் கூட வந்து மேக்கப் போட்டுனே போவோம் அது சொல்லிட்டு, அது ஒரு பெரிய ஒரு காமெடியான ஆமா ஒரு ஆமா சீன் அது. ஸோ சரோஜா தேவியுடைய படத்தில் எல்லா படத்துலையுமே பார்த்தீங்கன்னா அவங்க பயங்கரமாக தான் மேக்கப் இருக்கும் சார். அவங்க சிவாஜி கூடலாம் வந்து அந்த படம் பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. அஹ், புதிய பறவை சார். புதிய பறவை. எஸ், கோபால். கோபால். எஸ். அதான் ஆக்சுவலாக வந்து அந்த இப்போ புதுசாக இப்போ ரீசெண்டாக பார்க்குற படங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஞாபகம் வர்றது கிடையாது. ஆனால் சின்னதில் இந்த படம்லாம் பார்த்தது பார்த்தீங்கன்னா இன்னும் கூட நிறைய சீன்ஸ் வந்து மைண்டில் நீங்கள் சொல்ல சொல்ல அதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்க்குற மாதிரியா தோணுச்சு சார் எனக்கு. இனியும் ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். கவலைப்படாதீங்க சார், நைட்டு தூங்கும் போது இன்னும் நிறைய காட்சி ஓடும். இருக்கலாம் கூட சார், இருக்கலாம். வாங்க அமிதா மேடம். வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம் சார். ரொம்ப அழகா கதை சொன்னீங்க நீங்க. நான் வந்து துண்டு துண்டா பார்த்திருக்கேன். இந்த நாகேஷோட நடிப்பு, அந்த குட்டி குட்டியா கொஞ்சம் கொஞ்சம் போடுவாங்க பாருங்க சார், அந்த மாதிரியில எல்லாம் பார்த்திருக்கேன். மொத்தமா தொடர்ந்து நான் அந்த படம் பார்த்தது இல்ல. அந்த மாதிரி பாடல்கள் துண்டு துண்டா பார்த்திருக்கேன். நீங்க அந்த பெரிய ரூம் காட்சி அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அது கூட வந்து ஒரு சீன் கொஞ்சோண்டு போடும்போது போடுவாங்க. அந்த மாதிரி அதுல பார்த்திருக்கேன். அதுல தானே சார் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு பாட்டு ஒண்ணு பாடுவாங்க. நாடோடி நாடோடி போக வேண்டும் ஓடோடி. ஆமா ஆமா, அந்த பாட்டெல்லாம் நல்லா பார்த்திருக்கிறேன் நான். ஆனா சார், உங்களை மாதிரி கதை சொல்றதுக்கு யாராலையும் முடியாது. ரொம்ப அழகா படமே பிடிக்காம இருக்கிறவங்கள கூட கொஞ்ச நேரம் உட்கார வச்சு நீங்க கதை சொல்லி இந்த கொஞ்சம் கொஞ்சம் இந்த கிளிப்பிங்ஸ் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாக்குறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு அவ்வளவு நுணுக்கமா. ஏன் சார் எல்லாத்துலயுமே நீங்க நுணுக்கமா தான் பாப்பீங்களா? இல்ல சில எல்லா படங்களையும் பார்க்க மாட்டோம். நல்ல படங்களை நிச்சயமா பார்ப்பேன். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் ஆழம் வரைக்கும் போய் அதை வந்து பார்க்காம நீங்க வந்து உங்களுக்கு ஒரு திருப்தி வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எந்த துறையா இருந்தாலும் சரிதான், அப்படியே ஆழ்ந்து ஒரு பாட்டை. இப்ப பாருங்களேன், பாட்டு இன்னாரு எழுதினாரு, இன்னாரு பாடுனாங்க, இன்னாரு மியூசிக், இது இந்த ஏவிஎம்ல இருந்து உடனே வந்து உடனே அதை பார்த்து உடனே சரி பண்ணி, அப்ப நீங்க எவ்வளவு விஷயங்களை வந்து இந்த தளத்துல வந்து பேசுறோம் அப்படின்னா, பேசுறோங்கிறது இல்லாம அதுக்கான வேலை நீங்க எவ்வளவு பண்றீங்க, எத்தனை இடத்துல வந்து அதை சேகரிக்கிறீங்க. அப்போ உங்களோட அந்த இன்வால்வ்மெண்ட்ங்கிறது எவ்வளவு இருக்கு சார். அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏதோ ஒன்றை சொன்னோம் அப்படின்னு இல்லாம அதுக்கான விஷயங்களை தேடி பிடிச்சு, நீங்க அந்த சினிமாவை கூட நான் லதா கிட்டயோ யார்ட்டையோ பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், எங்க வச்சு கேமராவை எடுத்திருக்காங்க, இது எப்படி எடுத்தாங்க, அது எப்படி எடுத்தாங்க, அந்த மாதிரி நீங்க ஒவ்வொன்றுமே பார்க்கும்போது நீங்க பேசாம ஒரு டைரக்டரா போயிடலாம், மியூசிக் டைரக்டரா போயிடலாம், இவரு கேமராமேனா போயிடலாம், எடிட்டரா போயிடலாம். ஏன்னா எல்லாமே உங்களால முடியுங்கிற மாதிரி தான் நீங்க ஒவ்வொன்றும் அப்படி கொடுக்கறது ரொம்ப அழகு சார். இன்னைக்கு நீங்க கொடுத்தது ரொம்ப அழகு. நான் வந்து துண்டு துண்டா தான் பார்த்திருக்கேன். ஆனா பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்தது. நான் பெரும்பாலும் பழைய படங்கள்லாம் இப்ப சார் சொன்ன மாதிரி ரொம்ப ஓவர் மேக்கப்பா இருக்கும், ஓவரா ஒரு இது இருக்கிறதுனால நான் பாக்குறது இல்ல. ஆனா அந்த படத்தை வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். நீங்க சொன்ன தோரணையில இருந்து, அந்த விஷயங்கள்ல இருந்து, அந்த சிரிப்பு, அந்த நாகேஷ் சொல்றத பார்த்தா நீங்களே அந்த இடத்துல போய் நின்றுகிட்டு அதை சொல்ற மாதிரி அந்த உங்க முகத்துல ஒரு அப்படி ஒரு பிரைட் இருந்தது பாருங்க சார். அதுதான் சார் அடுத்தவங்களையும் அந்த சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எரியிற விளக்கு எதுக்கு எரியாத விளக்கையும் சேர்த்து எரிய வைக்கும்னு. அந்த மாதிரி உங்க முகத்துல இருந்த அந்த மலர்ச்சியை நான் பார்க்கும்போது
எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப அழகு, ரொம்ப சிறப்பு. வாழ்த்துகள் சார். நன்றி. நான் வந்து எம்ஜிஆர் ரசிகன் கிடையாது மேடம். ஆனா சில எம்ஜிஆர் இந்த படம் பொறுத்து நான் 10 தடவை மேல பார்த்துருப்பேன் இந்த படத்தை. ஓ. எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த படம். அந்த டயலாக் டெலிவரி, அவங்க போறது, கலர், அது அப்புறம் வந்து அந்த செட்டு கடைசியா, அதாவது மனோரமாவுக்கு எம்ஜிஆர் தான் உண்மையான முதலாளின்னு தெரியும். எம்ஜிஆர் ஓ. சொல்லியிருப்பார், சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார், சத்தியம் வாங்கியிருப்பாரு. ஓ, உள்ள தெரியுமா? வந்தோடனே தெரியும், மனோரமாவுக்கு மட்டும் தெரியும். ஆனா ஓஹோ. மனோரமாட்ட வந்து எம்ஜிஆர் சத்தியம் வாங்கியிருப்பார், யார்கிட்டயும் சொல்றீங்க, என் வாழ்க்கை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் வாழ்க்கை, ஓடிட்டேன், கொஞ்சம் வித்தியாசமான வாழ்க்கை வாழணும், நீ ஓ. யார்கிட்டயும் சொல்ல, இந்த வீடு இந்த ரூமை எனக்கே வாடகைக்கு விட்டுருக்கான் ராமையா அப்படின்னு சொல்லுவாரு. அதனாலதான் மனோரமா கடைசி வரைக்கும் சொன்னது கிடையாது. ஓ. கடைசி எம்ஜிஆர் வர்றான்னு தந்தி வரும்போது கூட நாகேஷும் மனோரமாவும் எம்ஜிஆர்ட்ட போவாங்க. போயிட்டு அவரு சில திங்ஸ் எல்லாம் எடுத்து நாகேஷ் வைப்பாரு. நான் இந்த பேனா, இந்த மோதிரம், இந்த பெல்ட், தொப்பி இதுதான் என்கிட்ட இருக்கு, தயவு செய்து நாளைக்கு முதலாளி வராரு, நீ போயிரியா அப்படின்னு நாகேஷ் சொல்லும் போது அவன் வந்து நாகேஷ் எப்படி சொல்லுவா தெரியுமா, இந்த முதலாளி இருக்கானே முதலாளி அப்படியும் போது பின்னாடி ஒரு தட்டுவா மனோரமா. என்ன தட்டுற மனோரமா? எம்ஜிஆர் வந்து சதம் விடாகும், மனோரமா இல்ல கொலையை ஓட்டினாலும் பரவாயில்ல, நீ தட்டாத. எங்க விட்ட சார்? எம்ஜிஆர் உடனே, இந்த முதலாளி இருக்கானே முதலாளி நாளைக்கு வர்றானா சார். இந்த ஏரோப்ளேன் கார் சார் இருக்காரு, யார் இந்த அசோகன். அசோகனுக்கு எம்ஜிஆர் தெரியும், எம்ஜிஆர் முதலாளி தெரியும். முதலாளி தானடா, நான் பாத்துக்கிறேன் போ. இந்த கும்பல் தான் என்ன காட்டி கொடுத்துரும் போல் இருக்கு சார், செய்து விட்டு போயிருங்க, இந்த ட்ரெஸ் எல்லாம் கட்டி வச்சுட்டு போயிரு அப்படின்னு ரொம்ப நல்லா இருக்கும். சார் கடைசியில என்னதான் ஆகும்? அதாவது எம்ஜிஆர் வருவாரு, அதாவது ஒரு சீன்ல வந்து எம்ஜிஆருக்கும் சரோஜாதேவியும் கிளாஷ் வந்தோடனே சரோஜாதேவி தன்னுடைய அத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நாங்க அம்மா அப்பாட்ட சொல்லிடுவா. சொன்னோடனே ஆமா, யாருன்னா அசோகன். அசோகனும் எம்ஜிஆரும் ஏற்கனவே நண்பர்கள். அவங்க சொன்னோடனே இவ வந்து தெரியாம சொல்லிட்டேன்னு ஒரு ஸ்டேஜ்ல சொல்லிடுவாங்க. சரோஜாதேவி ஒரு இடத்துல காப்பாத்த எம்ஜிஆர் காப்பாற்றும் போதுதான் வந்து திருப்பி சரோஜாதேவி வந்து எம்ஜிஆர் மேல காதல் வரும், நான் இது மாதிரி சொல்லிட்டேன், எங்க அத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா பரவாயில்லன்னு சொல்லுவார். அதாவது எம்ஜிஆர் படத்துல வந்து ஒரு ஹீரோயின் சொல்றதை ஏத்துக்கிட்டு போறது இந்த படம் தான். நம்ம கிடைக்கிறது தான் கிடைக்கும், கிடைக்கிறத வச்சா சந்தோஷப்படணும்னு சொல்லுவாரு. அசோகன் வரும்போது, அசோகன் ஸ்டேஷன்ல இங்க வருவார், நிச்சயத்துக்கு வருவார். வரும்போது எம்ஜிஆரும் போய் அங்க போய் இன்வைட் பண்ணுவார், ரிசீவ் பண்ணுவார் அசோகனை. சரோஜாதேவி அவங்க அப்பா அம்மா எம்ஜிஆர் மூணு பேர் ரிசீவ் பண்ணுவாங்க. வீட்டுக்கு வந்தோடனே எம்ஜிஆர் இருக்கிற வீட்டுக்குள்ளதான் இவ்வளவு எல்லாரும் பார்த்துட்டாங்க, கதையை சொல்ல நானு. எல்லாரும் வீட்டுக்கு வந்தோடனே இல்ல சார், நான் என்ன கேக்குறேன், அவங்களுக்கு அந்த பேசிக் இதுக்குள்ளதான் இது நடக்குமா? எங்க இப்ப இருக்கிற அந்த எம்ஜிஆர் இருக்கிற இடத்துலதான் இந்த, அதாவது எம்ஜிஆருடைய பங்களால தொங்குவாங்க மேடம். இங்க சிம்லால வந்து அங்கதான் மாப்பிள்ளை வர சொல்லி அங்கதான் மாப்பிள்ளை வர சொல்றேன். எம்ஜிஆர் வந்து வெக்கேஷனுக்கு வராரு பங்களாக்கு வந்தா வீட்டுக்கு வாடகை விட்டுறேன், இவர் நம்மளும் வாடகையிலே இருப்போம், சௌரியமா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாரு யார்ட்டையும். அவர் பார்ட்டிக்கு போகும்போதுதான் இது ரிவீல் ஆகும். அவருடைய இது கெஸ்ட் ஹவுஸ் அது மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வீடு. அவர் ரொம்ப பெரிய பணக்காரரு, வேற எங்க இருந்தோ வருவாரு இங்க. அது அங்க அந்த பங்களாவை பாத்துக்கிற ஆளு வந்து நாகேஷ், அவருக்கு இவர் முதலாளின்னு தெரியாது. அந்த பார்ட்டிக்கு போகும்போது அந்த பாட்டு முடிஞ்சோன்னு பேசுறாங்க பாத்தீங்களா? ஆமா. அப்பதான் அந்த பாட்டு முடிஞ்சோன்னு அசோகன் வந்து, நீங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும், என்ன இவ்வளவு தூரம் நம்ம 3 பேர் வாழ்க்கையும் பாழாயிரும் நான் கல்யாணம் பண்ணா, அதனால நீயே கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்பவும் ஜேபின்னு தெரியாது. அப்பதான் அந்த முதலாளி ஜேபிங்கிறது அந்த முதலாளி பேரு, அந்த பங்களாவோட முதலாளி பேர் ஜேபி, அதான் எம்ஜிஆர். அப்ப அசோகன் சொல்லுவாரு, உங்க கல்யாணத்துக்கு ஒரு விஐபி வரப்போறாரு, யாருன்னா ஜேபி வராரு அப்படிமா அசோகன். அப்பயும் வந்து சரோஜாதேவிக்கு எம்ஜிஆர் தான் ஜேபிங்கிறது தெரியாது. அப்ப வந்து ஒரு சீன்ல வந்து எம்ஜிஆர் கேட்பாரு, இவ்வளோ வீடு இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குங்கும் போது எம்ஜிஆர் ஒரு வார்த்தை கட்டுவார், இப்ப வந்து நீ நினைக்கிறியா ஒருவேளை இந்த
இந்த ஏழை பாலு இல்லாம பணக்கார ஜேபியா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறியான்னு ஒரு கேள்வி கேட்டுருவார். இவ வந்து இப்படி ஒரு கேவலமான கேள்வியை கேட்டுட்டீங்களேன்னு சொல்லிட்டு இவ வந்து கல்யாணம் நேரா போய் சொல்லிட்டு விட்டுருவார். ஜேபி வந்து வர்றாரு அடுத்த நாள். அடுத்த நாள் வரும். அப்பயும் எம்ஜிஆர் ரிவீல் பண்ணல நான் தான் ஜேபி அப்படிங்கிறத. வரும்போது தான் அசோகன் ரிலீவ் பண்ணுவான். இது நாள் வரை பாலுவா நடித்த செக்ரட்டரியா நடித்த பாலு தான் உண்மையான ஜேபி அப்படின்னு ஒண்ணு. இவ எம்ஜிஆர் கேட்ட கேள்வி ஞாபகம் வந்தோடனே இவ வந்து கார் எடுத்துட்டு போயிடுவா. அப்புறம் இவர் கடைசி கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு சின்ன ஒரு சும்மா 2 மினிட்ஸ் சண்டை நடக்கும், அவ்வளவுதான். அந்த ஒரு வேற ஒருத்தனோட அது ஹீரோ ஹீரோயினுக்கு எனி டைமும் அந்த மோதல் இருந்துகினே இருக்கும்மா அவங்க ரெண்டு இந்த பேருக்கும். மோதல் வந்து முதல்ல காதலா ஒரு வாட்டி இருக்கும், அப்புறம் ஜெயிப்பாங்க, திருப்பி அவர் வாட்டி ஜெயிப்பாங்க, இப்படியே தான் போயிட்டு இருக்கோம். ஆனா அந்த பாட்டு ஒண்ணு, அந்த இங்கிலீஷ் பாட்டு ஒண்ணு போட்டாரு இல்ல சார், அந்த பாட்டை அந்த சரோஜா தேவி நடுவுலயே இவங்க ரெண்டு பேரும் அந்த பிளாக் கோட்ல ரெண்டு பேருமே அவ்வளவு சூப்பரா ஸ்டைலா நண்டு வருவாங்க பாருங்க. அதே மாதிரி சரோஜா தேவி அவ்வளவு அழகா அந்த குட்டி ஹேண்ட்பேக் எடுத்துன்னு வருமா, அவர் வந்த உடனே அழகா புடிச்சின்னு வர்றாங்க. அதுல இன்னும் ஒரு சீனை நான் லைக் பண்ணேன். ஏன்னா அந்த காலத்திலேயே வந்து அந்த அம்மா வந்த உடனே அந்த அம்மா போட்டிருக்க ஷாலை வந்து அவர் எடுத்து, அசோகன் எடுத்து அந்த சேர்ல போட்டு அவளை உட்கார வைப்பாரு. அது வந்து அந்த காலத்துல வந்து பெண்களுக்கு அந்த அளவுக்கு மதிப்பு கொடுத்தாங்க அப்படின்னும் போது அது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அது ஒரு சீனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எனக்கு அவ்வளோ அந்த மாதிரி நுணுக்கமா அந்த சீனை எடுத்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அவர் ஒரு ஆர்மி ஆபீசர் அப்படின்றதா, நேவி ஆபீசர் அப்படின்றதால அவருக்கு அது காமிச்சிருப்பாங்களோ அந்த இதுன்ற மாதிரி நான் யோசிச்சேன். இப்பதான் பார்த்தேன். இந்த 3 பேர் வராங்கல்ல அந்த பாட்டுல, அசோகன், எம்ஜிஆர், சரோஜா தேவி. பின்னாடி ஒரு ஸ்டூவர்ட் வருவார் தெரியுமா, ஒரு சர்வர், எல்லோ கோட். யாரு தெரியுமா? தெரியலையே. ஆமா ஆமா தெரியும். கவனிச்சீங்களா? முகம் பாத்திருக்கேன் நான். கவனிச்சீங்களா? இல்ல மேடம், இந்த 3 பேர் வராங்களே, எம்ஜிஆர், சரோஜா தேவி, அசோகன். அந்த பாட்டுல நுழையும் போது பின்னாடி ஒரு சர்வர், ஒரு ஸ்டூவர்ட் வந்து இவங்க பின்னாடியே வருவாரு. ஆமா பார்த்தேனா. ஆனா அவர் பேர் வந்து ஒரு மறந்துட்டேன் சார். யாருக்காவது தெரிஞ்சதா? திருப்பி ப்ளே பண்ணுங்க சார், சும்மா அந்த சீன் மட்டும் ப்ளே பண்ணுங்க. கவனிச்சீங்களா? நினைக்கிறேன் அவர் சார், பேர் விஸ்வநாதன் வேலை வேண்டும்னு ஒரு பாட்டு இருக்கு சார். அந்த இல்லைங்க. பாட்டுல கூட அவர் நடிச்சிருப்பார் சார். இல்ல இன்னும் ஒரு அரை மினிட் தான். அந்த ஆள் வர்ற சீன் மட்டும் சார் கொஞ்சம் ப்ளே பண்ணுங்க. யாரா கண்டுபிடிங்க. இல்ல சார், அவர் தெரியும் பேர் சார். தெரியலையே சார். ஆள் தெரியுது, பேர் தெரியல. அதான் பாருங்க, சொல்றேன் சார். தெரியலன்னு பாருங்க. போடுங்க, நான் பாக்குறேன். எனக்கு தெரியுதான் பேரு. விஸ்வநாதன் வேலை வேண்டும்னு ஒரு பாட்டு இருக்கு சார். அந்த பாட்டுல கூட அவர் இல்ல நடிச்சிருப்பார். இல்ல அந்த பாட்டுல இல்ல. விஸ்வநாதன் வேலை வேணும் இதுல கிடையாது. காதலிக்க இல்ல, அவர் அதுல அந்த வந்திருக்காருன்னு பாட்டுல சொல்றாரு. வர்றவர். பேரு ஞாபகம் வர மாட்டாங்குது. அம்மா இந்த படம் சூப்பரா இருக்கம்மா, போய் பாருங்கம்மா. இதுல பாக்குறேம்மா, அதான் சொல்லிட்டீங்கல்ல, நாளைக்கு பாக்குறேன். சூப்பரா இருக்கும்மா படம். நான் சும்மா துண்டு துண்டா பார்த்தது அம்மா மாலதி. ரொம்ப நல்லா இருக்கும்மா அந்த படம். சார் அது ப்ளே பண்றீங்களா? மூர்த்தி சார், சொல்லுங்க மேடம். சரோஜா தேவி அழகு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல ரொம்ப நல்லா இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட் படம் எல்லாத்துலயும் அவங்க பியூட்டிஃபுல் ஃபேஸ் ரொம்ப நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. ஹலோ, சொல்லுங்க, நல்லா கேட்டு. அதான் அவங்க அழகா ரசிக்கணும்னா அதுல பாக்கணும், பிளாக் அண்ட் ஒயிட்ல பாக்கணும். இதுல பார்த்தா ஓவர் மேக்கப் தான், அது கொஞ்சம் கஷ்டமா வந்து 70களுக்கு முன்னாடி வந்த கலர் படங்கள் பூரா ஓவர் மேக்கப் தான். கோபிமா, டைபிஸ்ட் கோபி சார். டைபிஸ்ட் கோபி, டைபிஸ்ட் கோபி. எஸ், டைபிஸ்ட் கோபி. பேர் தான் தெரியல எனக்கு. கரெக்ட், இப்ப ஞாபகம் வந்தது. டைபிஸ்ட் கோபி. அதாவது இந்த டியூன் வந்து அந்த ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல 60 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கொடுத்திருக்காரு பாருங்க. இல்ல சார், அந்த கல்ச்சர் அப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா போகுது. அதாவது நமக்கு அந்த கல்ச்சர்ல தான் ஈர்த்து வெஸ்டர்ன் இங்கிலீஷ் பீப்புள் இருந்து இதெல்லாம் பழகி இருந்த அந்த காலத்துல அதே ஸ்டைல்ல அந்த ஹோட்டல் வச்சிருக்காங்க, அதே ஸ்டைல்ல தான் எடுத்திருக்காங்க. இவங்க வர ஸ்டைல் கூட பாத்தீங்கன்னா டோட்டலா இவங்க சாரி கட்டியிருக்க சரிதேவை தவிர மற்றபடி எல்லாமே வெஸ்டர்ன் ஸ்டைல் தான். கம்ப்ளீட்டா வெஸ்டர்ன் ஸ்டைல் தான். அந்த ஹோட்டல்லாம் அப்படிதான் இருந்தது, ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தது சார். எந்த ஸ்டார் ஹோட்டல்ல போனா தமிழ் பேச தயங்கின காலம் எல்லாம் இருக்குது சார். இன்னைக்கு தைரியமா எல்லாரும் தமிழ் பேசுவாங்கல்ல, அதெல்லாம் அன்னைக்கு வந்து பேசுறதுக்கு தயங்கின காலம் எல்லாம் இருக்குது. இப்போ வந்து பழகிட்டோம், அதுதான் விஷயம். அது அந்த ஸ்டைல்லே படம் எடுத்திருக்காங்க. விஸ்வநாதன் அந்த ஸ்டைல்லே படம் இது போட்டிருப்பாரு. பெரும்பாலும் அப்படிதான் இருக்கும். அந்த காலத்து படம் பார்த்தோம்னா நிறைய ஆங்கில வார்த்தைகள் தான் வசனங்கள் இருந்தது.
வாங்க சார். கோபாலதர் சார் வாங்க. அனைவருக்கும் வணக்கம் சார். ஆடியபிளா சார்? கேக்குது சார். கொஞ்சம் சத்தம் கம்மியா இருக்கு. அன்பேவா திரைப்படத்தை பற்றி நல்ல திறனாய்வு பண்ணாருங்க திரு நாராயணமூர்த்தி சார். ரொம்ப நன்றி, சிறப்பா இருந்தது. சவுண்ட் சுத்தமா படத்தை கம்மி. நான் சத்தம் கேட்கல சார். சவுண்ட் கொஞ்சம் மைக்க கிட்ட வைங்க முடியுமா? ஆக்சுவலா இந்த படத்தை ரைட் நான் பார்க்கல சார். இப்ப பரவாயில்லைங்களா? கொஞ்சம் சவுண்ட் பண்ணுங்க. இந்த படத்தை நான் ஆக்சுவலா நானும் பார்த்ததில்ல. பட் நிறைய பாடல்கள் கேட்டிருக்கேன், வானொலியில் கேட்டிருக்கேன். ஸோ 1966 வந்த ரொமான்டிக் காமெடின்னு சார் சொன்னார். ஸோ இதில் வந்து நாகேஷ் வந்து உள்வாடகை விட்ட டெக்னிக் பெரிய விஷயம். அது இப்போவும் வந்து நிறையா ஊட்டிலையும் கொடைக்கானல்லையும் பங்களாக்களில் இது நடைபெறும், சாதாரணமாக நடைபெற நிகழ்ச்சி இது. ஸோ இது வந்து ஈஸ்ட்மென் கலர் வந்த பிறகு வந்த கலர் படம் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஈஸ்ட்மென் கலர்ன்ற ஒரு கான்செப்ட் இல்ல சார், அதுக்கு முன்னாடி எங்க வீட்டு பிள்ளை வந்துருச்சு சார். ஓகே கலர் படங்கள்ல வந்த வரிசையில் வந்தது. ஸோ சண்டை இல்லாத ஒரு எம்ஜிஆர் படம்ன்றது ஒரு யூனிக்கான ஒரு படம். ஸோ ஆங்கில படத்துக்கு இணையாக எடுக்கப்பட்டதுன்றது பெரிய விஷயம். ஸோ இதில் வந்து அந்த ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் அப்படின்ற சீனில் அந்த குதிரை போகிறது வந்து மீசை முருகேசன் வாயா செய்வினால் வந்ததுன்றது ஒரு தனிச்சிறப்பான ஒரு செய்தி. அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து இந்த லவ்ன்ற ஒரு வார்த்தை கேட்டாலே அது ஒரு ஆபாசமாக கருதப்பட்ட காலகட்டம் அது. ஸோ காதலியிடம் மன்னிப்பு கேட்பது அப்படின்ற ஒரு காட்சியெல்லாம் வந்ததால் தான் வந்து எம்ஜிஆர் வந்து அதிகமாக காசு கேட்டாருன்றது என்னுடைய கருத்து. ப்ராப்ளி அந்த ஈகோனால அதை கேட்டிருக்கலாம். ஸோ கடைசியாக ஒரு டயலாக் பேசும்போது எல்லாருக்கும் எப்போதும் கிடைப்பதில்லை, இருப்பதை வைத்து சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு ஒரு வசனம் சொல்ல ரொம்ப நல்லா இருந்தது சார் இது. ஸோ ரொம்ப சிறப்பாக இருந்தது நாராயணமூர்த்தி சார். தேங்க்யூ. உங்களுக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சிம்லா ஃபீல் கிடைக்கணும்னா நான் இப்போ ஒரு சீன் காமிக்கிறேன் பாருங்க. ஸ்னோ வந்துருச்சு. ஆமா காமிங்க சார். இவருக்கும் ரவி சாருக்கும் எப்பயுமே அந்த மைக் பிரச்சனை. சார் இருங்க. இப்ப காமிங்க சார். ஓ வாவ் ஸ்னோ. ஓ சார் நல்லா திருப்பி காமிங்க. விண்டோல இருந்து காட்டுறாரோ? ஆமா ஆமா ஆமா. ஆமா வெளியே போக முடியாது. திறக்க இது முடியாது. இது எங்க சார் இது எங்க சார் இது? சார் இது யுஎஸ் ஒஹாயோ ஸ்டேட்ல சார். பூரா ஸ்னோவா இருக்கு பாருங்க. கம்ப்ளீட்டா இது ரோடு கீழே இருக்கிற ரோடு சார் இது. இது சார் என்ன ஃபால் இருக்கா? எது சார்? ஃபால் இருந்துட்டே இருக்கு. விழுது பாருங்க, பனி விழுது பாருங்க. ஆமா நேத்திக்கு ஸ்டார்ட் ஆச்சு சார். இங்க 2 டிகிரி -2 டிகிரிங்க. எந்த ஊர் சார் அவரு? ஒஹாயோல இருக்காரு. ஒஹாயோ. நேத்து ஆரம்பிச்சிச்சு ஸ்னோ பிளாஸ்ட். ஓ எல்லாம் சிம்லா பத்தி பேசுவா. சரி நான் ஜஸ்ட் பாக்குறேன் இதுக்கு இந்த ப்ரோகிராம். சூப்பர் சார். நன்றி. தேங்க்யூ சார். நாராயண் சார்ட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும் சார். இந்த படத்துக்கு எதுக்கு அந்த இங்கிலீஷ் பாட்டை போட்டாங்க? ஏதாவது காரணம் இருக்கா அதுல? சார் ஒரு டிஃப்ரெண்ட் டச் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அந்த பாட்டில் வந்து அந்த படத்துல பலவிதமான பாடல்கள் இருக்கு. சோலோ தமிழ் இது டிஎம்எஸ் பாடுற தனி சோலோ இருக்கு, சுசீலா பாடுற சோலோ இருக்கு, டூயட் இருக்கு, அப்புறம் ஒன்ஸ் பாப்பா மெட்டே மாமான்னு ஒரு சிலோன் ரேப் சாங் ஒன்று இருக்கு. அதனால வந்து ஒரு இங்கிலீஷ் பாட்டு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் ரிச்னஸ் கூடும் அப்படின்னு நினைச்சு அந்த பாட்டை வந்து சேர்த்திருக்காங்க. நிறைய வெரைட்டி. ஆமா. ஓகே சார். ஓகே வாங்க மேடம். சொல்லுங்க. அதாவதுங்க இந்த படம் வந்து செப்டம்பரை தழுவின படம்ங்கிறதுனால அங்க அந்த வெஸ்டர்ன் ஸ்டைல்ல அவங்க ரொம்ப காப்பி பண்ணியிருக்கிறாங்க. அது நம்ம கண்கூட பார்க்க முடியும். நீங்க அந்த படத்தை பாருங்க செப்டம்பரை. இன்னொன்று வந்து நீங்க எம்ஜிஆரோட இன்னொரு படம், அது வந்து கண் போன போக்கிலே கால் போகலாமா அப்படின்னு ஒரு பாட்டு வரும். கொஞ்சம் வெஸ்டர்ன் சைடுல இருக்கும் லேசா. அது வந்து கம்ப்ளீட்டா நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா சவுண்ட் ஆஃப் மியூசிக்ல அந்த குழந்தைகள் அவங்க எல்லாம் டான்ஸ் ஆடுற இடத்த அப்படியே ரெப்ளிகேட் பண்ணிருப்பாங்க. அதே ஸ்டேட்ஸ், அதே இடம், அதே பாட்டு. அதாவது இது காப்பி அடிக்கிறது சொல்ல அது மாதிரி நீங்க அவங்க கொண்டு வர பார்த்தாங்க.
அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த இதெல்லாம் இருக்கு. இந்த வெஸ்டர்ன் மியூசிக் கடைசியில் வைக்கிறது, அந்த மூவிலையும் அந்த மாதிரி தான் போகுது கடைசியில். சரி உன்னை நீ நல்லா இருந்தா சரி, இந்த இந்த இப்போ இருக்கிற மாதிரி நீ எனக்கு கிடைக்கலன்னா உன்னை கொண்டு போட்டுருவேன், இல்லை ஆசிட் ஊற்றிடுவேன், அந்த கல்ச்சர் கிடையாது. அப்போ விட்டுட்டு சரி போ, நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற அந்த கதையில அந்த மாதிரி கொண்டு வர்றதுனால அப்படிதான் இருந்துச்சு காலம். ஸோ அதை தான் அவங்க ரெப்ளிகேட் பண்ணுறாங்க வெஸ்டர்ன் ஸ்டைலில். நீ ஒன் பாதியை பார்த்துட்டு போ, நீயா சந்தோஷமாயிரு, நான் போகிறேன் அப்படின்ட்டு அந்த பிரியிற அந்த சீன். ஆனால் பிரியலை, கடைசியில் சேர்ந்துடுறாங்க. ஸோ இதுவும் இந்த ரொமான்டிக் காமெடி. ஆனால் இது வெஸ்டர்ன் இதை ஃபாலோ பண்ணுறதுனால நிறைய வெஸ்டர்ன் ஸ்டைலில் அந்த ட்ரெஸ்ஸிங் அதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அவங்க. இன்னொன்று மேடம், எம்எஸ்வி பிரிஞ்சதுக்கு அப்புறம் போட்ட முதல் படம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு உண்டான அதனால கூட அவர் வந்து ரொம்ப தன்னுடைய திறமையை பூரா இந்த படத்துல காட்டணுங்கிறதுக்காக அவ்வளவு அற்புதமான பாடல்களை கொடுத்ததா சொல்லுவாங்க. இருக்கும். நல்லா இருந்துச்சு சார். தேங்க்ஸ். தேங்க்யூ. சக்கரவாணி சார். சார் அனைவருக்கும் வணக்கம், வாய்ப்புக்கு நன்றி. நாராயணமூர்த்தி சார் நல்லா அருமையா கதையை சொல்லி முடிச்சிங்க. கதையை பார்த்த ஒரு திருப்தி இருக்குது. ஆக்சுவலா நான் வந்து தீவிர எம்ஜிஆர் ரசிகர். சினிமாவை பொறுத்த வரையிலும் நான் ஒரு தீவிர எம்ஜிஆர் ரசிகர். 1966 நான் பப்ளிக் எக்ஸாம் இருக்கிறதுனால எங்க அம்மா வந்து தியேட்டர் பக்கம்லாம் போட்டாத என்னை கண்ட்ரோல் பண்ணிட்டேன். அப்போ வந்து செங்கல்பட்டுல வந்துட்டு அந்த படத்தை போட்டாங்க. எனக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு அதில் மிஸ் பண்ணிட்டேன். நான் எம்ஜிஆர் படத்துல ஒரு சில படத்துக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன். அதுல உள்ள கருத்துக்கள் எல்லாம் இன்றைக்கு நல்ல ஒரு பாடல்ல உள்ள ஒரு நல்ல பொருள் செறிந்த கருத்துக்களா சிலதெல்லாம் இருக்குது. மியூசிக் ஒரு பக்கம் இருக்க, பாடல் வரிகளும் நல்ல எம்ஜிஆர் நீங்க சொன்ன மாதிரி அவருடைய சார்ந்த இந்த அரசியல் கட்சியை முன்னிலைப்படுத்தி சொன்னது அதெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல இதா இருந்தது. ரொம்ப சிறப்பா இருந்தது சார். சிறப்பா எடுத்து சொன்னீங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ சார். இந்த படம் பார்க்கலையா சக்கரமணி சார்? இல்லம்மா, இல்லப்பா, அதான் எக்ஸாமினேஷன் இடத்துல பப்ளிக் எக்ஸாம் எல்லாம் பார்க்கலையான்னு கேக்குறேன். இல்ல பாக்கல, இது வரைக்கும் பாக்கல. பாட்டுங்களை எல்லா பாட்டும் நல்லா கேட்டிருக்கேன். பாட்டுகளை கேட்டிருக்கேன், படத்தை தான் பாக்கல. அனைவருக்கும் வணக்கம். நாராயணமூர்த்தி ரொம்ப சிறப்பா சொன்னப்பா. இது மறக்க முடியாத படம் ஒண்ணு எனக்கு. ஏன்னா இது எங்க வீட்டுல வந்து காசு தர டிக்கெட் 4 பென்ஷன் டிக்கெட் 40 பைசா. அப்போ போகும்போது எப்படியாவது கேட்டு பார்த்தாலும் கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க. வந்து கடைசி வரைக்கும் கிடைக்கல. அப்புறம் இதை எப்படி பார்த்தேன்னா, அங்கே சினிமா தியேட்டரில் வந்து என்னென்னா வந்து இந்த தண்ணி பிடிச்சி வைக்கணும். அதை வந்து மதியான நேரத்துக்கு அந்த இடைவேளையின் போது வர்ற தண்ணி பிடிச்சி வைக்கணும். அப்போ அங்கே பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது. வந்து அந்த கிணத்துலேருந்து குடத்தை ஒரு 4 குடம் தண்ணி எடுத்து வச்சா அந்த படத்தை பார்க்கலாம். தர டிக்கெட்டில் வந்து ஓரமாக உட்காந்து பார்க்கணும். ஸோ டிக்கெட் இல்லாமல் இந்த பார்த்த படம் இது மறக்க முடியாது. இது ஒரு நிகழ்வு அந்த காலத்தில் வந்து. ஸோ அந்த நானும் இன்னொரு பையனும் வந்து எங்கள் தெருவில் இருக்க இன்னொரு பையனும் சேர்ந்து 2 பேரும் ஆளுக்கு வந்து 2 கட்டையில் வந்து நடுவில் வந்து அந்த பக்கெட்டுக்கு இந்த குடத்து இந்த 2 வாளியை வச்சு எடுத்து ஊற்றி அந்த தண்ணி இதை நிரப்பிட்டு போவோம். அதுக்கு ஒரு இந்த வாட்ச்மேன் ஒருத்தர் இருப்பாங்க, வந்து அவன்கிட்ட சொல்லிட்டு போகணும். அது அப்பப்போ ஓரமாக நின்று எட்டி வந்து பார்த்துட்டு நாங்கள் பார்த்த படம் வந்து அதனால் மறக்க முடியாது. அதை ரொம்ப ரசித்தது என்னென்னா வந்து எங்களுக்கு வந்து அந்த அம்புக்கறி விட்டு அந்த ஒரு குழந்தை வந்து பறக்கிற மாதிரியும் அது வந்து அம்பு விட்ட உடனே அப்படியே வந்து அதை வெடிச்சு ஒவ்வொருடைய பேரெல்லாம் வரும் வந்து புரட்சியா. ஸோ அந்த மாதிரி வந்து அது வந்து வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை திருப்பி பார்க்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சதுக்கப்புறம் 2வது வந்து நான் திருப்பி வந்து மறு தடவை வரும்பொழுது ரீரிலீஸ் வரும்பொழுது ஊரில் செகண்ட் டைம் வரும்பொழுது அப்போ வந்து காசு கொடுத்து பார்த்துருக்குறேன். வந்து முதல் பார்த்த அனுபவம் எனக்கு அதுதான். வந்து அது ரொம்ப அதிகமான மேக்கப், ரொம்ப கலர் படம் பார்க்குறதுல ரொம்ப இஷ்டம் அப்போ. இந்த மாதிரி இந்த புதிய பறவையும் எங்கள் வீட்டு பிள்ளையும் அப்புறம் வந்து இந்த அன்பேவா இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர் இருக்கும். எம்ஜிஆரோட தீவிரமான ரசிகராக இருந்தால் கூட வந்து அப்போ வந்து நமக்கு வந்து ஃபினான்ஸ் பதிவு அது வந்து காசு இல்லாத காரணத்தினால வந்து கட்டாயப்படுத்தி வழக்கெடுத்து சண்டை போட்டு வீட்டில் வந்து போராடி வாங்கி படுத்த படங்கள்ல இது ஒன்று. அதை வந்து மறக்க முடியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி இது நாராயணமூர்த்தி சொன்ன மாதிரி இந்த மாதிரி அலசி ஆராய்ஞ்சு பார்த்து படம் பார்த்ததே இல்லை. பொழுது போகணும், பார்க்கணும். அந்த பாட்டில் நல்ல கலர் இருக்கும், நல்ல மேக்கப் நிறையா இருக்கும், நடிகைகள் வந்து நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப இப்படி இருக்காங்களா அப்படி இருக்கான்னு சொல்லி அந்த மாதிரி எண்ணம் தான் அந்த நேரம் ஓடிச்சே ஒழிய
நாராயணமூர்த்தி மாதிரி இந்த மாதிரி விலாவாரியா பார்த்து இந்த மாதிரி விளக்கம் சொல்ற மாதிரி நமக்கு வந்து அப்ப தெரியல. இப்பதான் வந்து அதுல இந்த வயசுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு விவரம் தெரிஞ்சிருக்குங்க மாதிரி இப்ப சொல்ல வேண்டியிருக்குது. அமுதாம்மா கருத்துக்கு நானும் அப்படியே ஒத்து போறேன் வந்து. வேற ஒன்றும் வார்த்தைகளால விவரிக்க முடியாது. ரொம்ப நன்றி நாராயணமூர்த்தி, நன்றி, வாழ்த்துக்கள். ஸ்டீபன் சார் உங்களுக்கும் நன்றி சார், வாழ்த்துக்கள் சார். அதாவது சார் இன்னொரு நான் சொன்னேன்ல, நம்ம சாப்போட உறவு துண்டிக்கப்படும், நீங்கள் கண்டிக்கப்படுவீர்கள், நான் தண்டிக்கப்படுவேன். அது ஒரு வசனம் வந்து அப்போ ரொம்ப ஃபேமஸான வசனம். எல்லாரும் அது வாழ்க்கையில் வந்து அதை அப்படியே கோத்துக்கிட்டு பேசுவான். ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா அதை பேசுவோம். இன்னொன்று வந்து சரோஜாதேவி சொல்லும்போது ஜாதி வர்றது கூட மனுஷன் கொடுத்து வச்சிருக்கணுமே அப்படின்னு நாகேஷ் சொல்லும்போது என்னன்னு கேட்கும்போது சொந்த கதை சோக கதை அப்படின்பா நாகேஷ். அதுவும் வந்து ரொம்ப பிரபலமான வசனம் அந்த காலத்துல. சொந்த கதை ஏதாவது ஒரு நம்ம ஒரு சோகத்தை சொன்னோம்னா என்னையாமா சொந்த கதை சோக கதையா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த வடிவேல் வசனம் நம்ம நிறைய ரிலேட் பண்ணி மீம்ஸ் வருதுல, அந்த மாதிரி இந்த 2 வசனம் வந்து அப்ப ரொம்ப பிரபலமான ஒரு பிட்டு. அப்புறம் கடைசியில வந்து காலில் விழுவான். தெரிஞ்ச உடனே வந்து ஐயான்னு ரோட்ல காலில் விழுவான் பாருங்க. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. குடும்பத்தோட காலில் விழுவாங்க ரோட்ல. அது ஒரு ரொம்ப ரசிக்கப்படியா இருந்தது. ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் சார். இந்த ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் மீசை முருகேஷ் மீசை குத்தா சொன்னீங்க. இல்ல அந்த உண்மையா பொய்யா சத்தம் அதான் குதிரை சத்தத்துக்கு கரெக்ட். குதிரை சத்தத்துக்கு கொட்டாங்கச்சி தரையில வச்சு இது பண்ண சொன்னாங்க. வாயில இல்ல கொட்டாங்கச்சி. கொட்டாங்கச்சி மிருதங்கம் வாசிப்பாரு. பல விஷயங்கள்லாம் வாசிப்பாரு. அவர் வச்சு பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.